வணக்கம் டாக்டர் சையது கதர் இங்க. இன்னைக்கு நம்ம வந்து வெளிநாட்டுல மருத்துவம் படிக்கிறத பத்தியும் எம்பிபிஎஸோட டீட்டெயில்ஸ் பத்தியும் நம்ம சொல்ல போறோம். இன்னும் நிறைய பேர் ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க. ஏற்கனவே நிறைய பேர் ஜாயின் பண்ணிட்டீங்க. ஆல்மோஸ்ட் 100 தாண்டிடுச்சு. ஸோ நாங்கள் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்றோம். ஃபர்தராக நாங்கள் மூவ் பண்றதுக்கு வந்து ஒன்று வெபினார் இந்த வெபினாரை நல்லபடியாக நடத்துறதுக்கு நாங்கள் இன்னும் ஒரு 1 or 2 minutes வெயிட் பண்றோம். நிறைய பேர் ஜாயின் பண்றாங்க. ஸோ வெயிட் பண்ணிட்டு நாங்கள் ஃபர்தராக மூவ் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ ஆல்மோஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுற டைம் வந்துருச்சு. நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ என்னை பற்றி நான் சொல்கிறது என்னென்னா, நான் டாக்டர் சையது கதர். கிட்டத்தட்ட 25 வருஷமாக அந்த வெளிநாட்டில் மருத்துவம் படிக்கிறதுக்கு பசங்களை அனுப்பிச்சிட்டு இருக்கிறேன். ஸ்டார்டிங் ஃப்ரம் என்னோட ஜேர்னியில் இருந்துமே நான் ரஷ்யாவில் தான் முடித்தேன். 1994 12th பாஸ் அவுட். அப்போ 95ல நாங்கள் ரஷ்யாவுக்கு போயிட்டு, அப்போது ரஷ்யா மட்டும்தான் ஒரே டெஸ்டினேஷன் ஆச்சு, வேற எந்த டெஸ்டினேஷன் கிடையாது. ஸோ அந்த ரஷ்யாவுக்கு போயிட்டு வந்து நாங்கள் வரும்போது தான் ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸாம், அதாவது ஃபாரின் மெடிக்கல் கிராஜுவேட் எக்ஸாமினேஷன் சொல்லிட்டு ஒரு நடைமுறை வந்துச்சு. 2000ல தான் அதை யோசனை பண்ணாங்க, 2002ல அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. ஆல்மோஸ்ட் அது கோர்ட்டு கேஸ் ஆகி 2004லேருந்து அது கம்பல்சரி ஆக்கப்பட்டுச்சு. 2004ல வந்து சொல்லப்போனால் 3 அட்டம்ப்ட்டு 3 பேப்பராக இருந்துச்சு. அதை வந்து கோர்ட்டில் கேஸை போட்டு ஆல்மோஸ்ட் அன்லிமிட்டட் அட்டம்ப்டாகவும் ஒரே பேப்பர் 2 பார்ட்டாக பிரித்தாங்க. அதாவது 300 மார்க்கில் 50% எடுத்தால் பாஸுங்கிற நிலைமைக்கு கொண்டு வந்தோம். அதுக்கப்புறம் என்னோட ஜேர்னி வந்து ஃபாரின் மெடிக்கல் கிராஜுவேட்டே இருந்துச்சு. ஏன்னா 2005ல் வந்து நான் வந்து டெல்லியில் படிக்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஹிந்தி வார்த்தைகள் என்னால் உணர முடியல. அதனால இங்கே வந்து தமிழ்நாட்டில் வந்து எஃப்எம்ஜி கோச்சிங் ஒன்று ஆரம்பித்தேன். ஆரம்பிச்சிட்ட பிறகு அவங்களுக்கு உண்டான மாடுலேஷன், அவங்களுக்கு என்னென்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ எல்லாமே சப்ஜெக்ட் ரீதியாக ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன். அந்த டைம் தான் எனக்கு வந்து ஒரு யோசனை வந்துச்சு, அப்ராட் எம்பிபிஎஸ் வந்து ஒரு பிஸ்னஸாக எல்லாரும் பண்ணுறாங்க, அது ஒரு தப்பு இல்லை. பட் இவங்களுக்கு கரெக்டான கைடன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு நோக்கத்தோட தான் 2009ல் நான் ஆல்மோஸ்ட் எல்லா கண்ட்ரியுமே ட்ராவல் பண்ணேன். ஜார்ஜியா, அர்மேனியா, கிர்கிஸ்தான், உக்ரைனு, ரஷ்யா, சைனா, இப்படி போயிட்டு இருக்கும் போது தான் எனக்கு சைனால வந்து ரொம்ப ஒரு ஆர்வம் வந்தது. ஏன்னா அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பார்த்து ரொம்ப வியப்படைஞ்சேன். ஸோ அந்த இதுல தான் 2011ல் ஃபர்ஸ்ட் பேட்ச் நாங்கள் வந்து 2012ல் ஆரம்பித்தோம். ஃபர்ஸ்ட் பேட்ச் அனுப்பி வச்சோம். அந்த ஃபர்ஸ்ட் பேட்ச் போகும்போது தான் எனக்கு அந்த இம்பார்ட்டன்ஸ், எஜுகேஷன் சிஸ்டமோட இம்பார்ட்டன்ஸ் புரிஞ்சிச்சு. ஸோ அவங்கள நாங்கள் வந்து அனுப்புறது மட்டும் இல்லாமல் அவங்கள லீவில் வரும்போது எங்கள் கோச்சிங் மாடுலேஷனில் அவங்கள ட்ரைனிங் பண்ணி அவங்கள அந்த 5 வருஷமும் ட்ராவல் பண்ணுற ஒரு முக்கியமான இதை பண்ணோம். ஸோ தட் அவங்க திரும்பி இந்தியாவுக்கு வரும்போது இந்த எக்ஸாமை ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல கிளியர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அதை பற்றி நான் பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் வச்சுருக்கேன். ஒன்று ஒன்றா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ பவர் பாயிண்ட் உங்களுக்கு அதை பற்றி கிளியராக வரும். ஸோ ஸ்க்ரீன் இப்போ ஷேர் பண்ணுறேன், நீங்களும் வாட்ச் பண்ணலாம் ஒவ்வொரு இதையும் பற்றி. ஸோ கரோல் எஜுகேஷன் கன்சல்டன்சி சொல்லப்போனால் என்னோட தொடக்கத்துலேருந்து ஆரம்பப்பட்டது தான் நான் சொல்லுவேன். 1995 தான். என்னதான் கம்பெனி வந்து 2005ல் இது பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 2011லேருந்து ஆரம்பித்தாலும் என்னோட 1995 எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்தே இது ஆரம்பிக்குது. நெக்ஸ்ட். ஸோ யார் வெளிநாட்டுக்கு முக்கியமாக போவாங்க? முக்கியமாக வந்து நீட் குவாலிஃபைட் ஸ்டூடெண்ட், அது ரொம்ப முக்கியம். அடுத்தது வந்து இங்கே கவர்மெண்ட் சீட்டு கிடைக்காதவங்க, இதுதான் வந்து முக்கியமான இம்பார்ட்டன்ட் விஷயம். அதாவது இங்கே கவர்மெண்ட் சீட்டு கிடைக்கல, ப்ரைவேட்டோட இது வந்து காஸ்ட் வந்து அதிகமாக இருக்கும், அதனால அது போவாங்க. ஸோ அந்த இதுதான் வெளிநாட்டுக்கு மருத்துவம் படிக்கிறவங்க முக்கியமாக பண்ணுவாங்க. அதாவது வெளிநாட்டுக்கு போகிறதும் இந்தியாவில் படிக்கிறதுல என்ன பிரச்சனை வர ஆரம்பிக்குது, அதாவது இந்தியாவில் ஏன் வந்து சீட் எடுக்க முடியல, முக்கியமாக பார்த்தீங்கன்னா லிமிட்டட் கவர்மெண்ட் சீட்ஸ். உங்களுக்கு தெரியும், ஹை நீட் காம்படிஷன். ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் போன வருஷம் இந்த வருஷம் 2021 பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல வந்து 24 லட்சம் பேர் எழுதினாங்க.
ஆனால் செகண்ட் சப்சிக்வெண்ட் எழுதும்போது ஒரு 3 லட்சம் கம்மியாகி 22 லட்சம் வரை தான் இருந்தாங்க. எவ்வளோ சீட்டுக்குன்னா 1,40,000 சீட்டுக்கு தான் வந்து இவ்வளவு பேர் போட்டி. இது வந்து கவர்மெண்ட் சீட்டும் பிரைவேட் சீட்டும் சேர்ந்தது. கவர்மெண்ட்ல ஒரு 50% தான், பிரைவேட் சீட்டு ஒரு 50%. ஸோ லிமிட்டட் கவர்மெண்ட் சீட்ஸ் அவைலபிள், ஹை நீட் காம்படிஷன். அப்புறம் ஃபீஸ் வந்து பிரைவேட் மெடிக்கல் காலேஜில் கண்டிப்பாக 80 லேக்ஸ்லேருந்து நீங்கள் டார்கெட் பார்த்தீங்கன்னா 1.75 வரையெல்லாம் இருக்குது. டொனேஷன் வந்து இப்போதைக்கு கிடையாது. ஏன்னா ஃபீஸ் வந்து ஒயிட்டா வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. 25 லேக்ஸ்லேருந்து 35 லேக்ஸ் வரைக்கும். அதே மாதிரி ரிசர்வேஷன் கண்டிப்பாக தமிழ்நாட்டில் உங்களுக்கு தெரியும் 69%. ஜென்ரல் கோட்டாவில் பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் ஆல் இந்தியா கோட்டாவில் பார்த்தீங்கன்னா 3 கேட்டகரி தான். ஒன்று வந்து ஜென்ரலு, ஓபிசி, அப்புறம் பிடபிள்யூடி. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அதே ஸ்பிட் ஆகும். ஃபர்ஸ்ட் வந்து ஓசி, அடுத்தது வந்து பிசி, அதுக்கப்புறம் எம்பிசி, அதுக்கப்புறம் பிசிஎம், எஸ்சி, எஸ்டி, இந்த மாதிரி டிவைடன் ஆகும். ப்ளஸ் இப்போ கவர்மெண்ட் சீட்ஸும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சீங்கன்னா 7.5% உள்ளடக்கம் இதற்குள்ளேயே வரும். ஸோ இதனால தான் இந்த டிஃபிகல்ட்டி இங்கே கிடைக்குது. எதுக்கு கன்சிடர் பண்ணணும் எம்பிபிஎஸ் அப்ராடை பற்றி? யூஸ்வலாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பேஷன் இருக்கும். அதாவது இந்தியாவில் நம்ம மெடிசன் படிக்கணும்னு பேஷன் இருக்கும். அந்த பேஷனை தான் இவங்களை வந்து ஒரு அட்டம்ப்ட், 2 அட்டம்ப்ட், 3 அட்டம்ப்ட், கிட்டத்தட்ட நான் 5 அட்டம்ப்ட் எழுதினவங்களெல்லாம் பார்த்துருக்கேன். அது அந்த வந்து டாக்டர் ஆகணும்னு ஒரு பேஷன்ல இருப்பாங்க. அதுதான் அவங்களோட முக்கியமான இது. ஸோ எதுக்கு வந்து வெளிநாடு கன்சிடர் பண்ணாங்கன்னா, முக்கியமா வந்து அவங்களால இங்க அஃபோர்டபுள் ஃபீஸ் இருக்காது. இங்க கவர்மெண்ட் சீட்டை செக்யூர் பண்ணியிருக்க மாட்டாங்க. ப்ளஸ் அவங்களால ஃபீஸ் வந்து அஃபோர்டபுள் ஃபீஸ் இங்கே கட்ட முடியாது. நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். செல்ஃப் ஃபைனான்ஸ் போகிற அளவு கூட அவங்களால கட்ட முடியாது. செல்ஃப் ஃபைனான்ஸ் பார்த்தீங்கன்னா 4.5 லேக்ஸ் தான் கவர்மெண்ட் சொல்கிற இது. பட் ஆப்வியஸ்லி காலேஜுக்குள்ள போகும்போது 8 to 12 லேக்ஸ் வாங்கிடுறாங்க, டிபெண்டிங் அப்பான் தி காலேஜஸ். அது வந்து கவர்மெண்ட்டே என்ன பண்ணிட்டான், சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் படி பிஃபோர் அலாட்மெண்ட், அதாவது கவுன்சிலிங் வர்றதுக்கு முன்னாடியே இந்த இதை நம்ம வந்து தெளிவாக காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. அது மாதிரி எவ்வளோ கவுன்சிலிங் முன்னாடியே கவர்மெண்ட் ப்ரைவேட் சீட் வந்து எவ்வளோ எக்ஸ்ட்ரா ஃபீஸ் வாங்குறான்னு கிளீனாக போட்டுருவாங்க. அதனால வந்து யூஸ்வலாக தெரிஞ்சிடும் அவங்களுக்கு. அதனால செல்ஃப் ஃபைனான்ஸ் சீட்டு கூட அவங்களால பே பண்ண முடியாத நிலைமைக்கு தான் வெளிநாட்டுக்கு இது பண்ணுவாங்க. கண்டிப்பா இன்டர்நேஷனல் எக்ஸ்போசர் நிறைய பேர் வந்து அதுக்கப்புறம் நாங்க மற்ற கண்ட்ரிக்கு போகணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஈஸ்ட் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் வச்சுக்கோங்க, ரஷ்யா, ஜார்ஜியா, அர்மேனியா, இதை முடிச்சு நாங்க அப்படியே யூரோப்ல போய் செட்டில் ஆகணும்னு சொல்ற எக்ஸ்போஷர்னால தான் நிறைய அதுவும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா யோசிக்கிறாங்க. ஸோ எம்பிபிஎஸ் அப்ராட் மித்ஸ் அண்ட் ஃபேக்ட்ஸ். இது வந்து எல்லாரும் நினைச்சிட்டாங்க வெளிநாட்டுனாலே எக்ஸ்பென்சிவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அது கிடையாது. எம்பிபிஎஸ் வந்து கண்டிப்பா இந்தியாவில் எக்ஸ்பென்சிவ் தான். ஆனால் வெளிநாட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஒரு 2.5 லேக்ஸ்லேருந்து 10 லேக்ஸ் வரைக்கும் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்குது. அதனால வந்து பெரிய எக்ஸ்பென்ஸ் ஆக போறதில்ல. அது ஒரு மித்து தான் சொல்லப்போனால். அப்புறம் ரெண்டாவது வந்து மித்து வந்து மெடிக்கல் டிகிரிஸ் வந்து ஆர் நாட் வேலிட் இன் இந்தியா. சர்டைன் திங்ஸ் இதுல உண்மைதான். பட் அது வந்து நான் ஃபர்தரா போகும்போது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் எதனால இந்தியாவில் வேலிட் இல்லைன்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து அங்க வந்து இட் இஸ் ஹார்டர் அண்ட் ஃபாரின் எஜுகேஷன் வந்து போறர்னு சொல்லிட்டு ஒரு மித் இருக்குது. மெடிசனை பொறுத்த வரைக்கும் எங்க நீங்க படிச்சாலும் சரி, நீங்க சைனால படிச்சாலும் சரி, ரஷ்யால படிச்சாலும் சரி, இங்க எய்ம்ஸ்ல படிச்சாலும் சரி, மெடிசன் வந்து மெடிசன் தான். நீங்க எப்படி பேஷனேட்டா அதை படிக்கிறீங்க அதுதான் ரொம்ப முக்கியம். அதனால இது ஒரு மித்து தான் நான் சொல்லுவேன். வெளிநாட்டில் வந்து எம்பிபிஎஸ் எக்ஸ்போஷர் வந்து கண்டிப்பா இருக்கதான் செய்யுது. நிறைய மக்களோட நீங்க மிங்கிள் ஆவீங்க, பல நாட்டு மக்களோட மிங்கிள் ஆவீங்க. அதனால அந்த எக்ஸ்போஷர் உங்களுக்கு பிளஸ் பாயிண்டா தான் இருக்கும். ஸோ பிஃபோர் சூசிங் இந்த எம்பிபிஎஸ் ப்ரோக்ராம் அப்ராட் என்ன நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், இதுதான் நான் சொல்ல வந்தது. அந்த பாயிண்ட்ல என்எம்சி ரெக்குயர்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியம். 2021க்கு முன்னாடி எந்த ரெக்குயர்மெண்ட்டும் இல்லை. ஜஸ்ட் ஒரு நாட்டுல அந்த நாட்டு ரெகனைசேஷன் இருந்தா போதும். திரும்பி இங்க வந்து நீங்க வந்து எஃப்எம்ஜி எக்ஸாம், ஃபாரின் மெடிக்கல் கிராஜுவேட் எக்ஸாம் கொடுத்துட்டு அப்புறம் இன்டர்ன்ஷிப் ஒரு வருஷம் பண்ணிட்டு டைரக்டா நீங்க லைசன்ஸ் வாங்கிக்கலாம். இதுதான் இருந்துச்சு. எஃப்எம்ஜிஎல் 2021 கொண்டு வந்துட்டான். அந்த 21ல அதுக்கப்புறம் நம்ம கரெக்டான எலிஜிபிலிட்டி பார்த்து போகணும். ஸோ அவங்க என்ன சொல்ல வர்றாங்க, என்எம்சி கைட்லைன்ஸ்
2021 ஃபர்ஸ்ட் வந்து கோர்ஸ் டியூரேஷன் அது ரொம்ப முக்கியம், விச் இஸ் 54 months. ரெண்டாவது வந்து கண்டிப்பா அங்க 12 months இன்டர்ன்ஷிப் பண்ணியே ஆகணும், அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அதாவது கோர்ஸ் டியூரேஷனுக்குள்ள வரக்கூடாது, தனியா இருக்கணும். மூணாவது வந்து கண்டிப்பா மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கிலீஷ்ல தான் இருக்கணும். நாலாவது வந்து அவங்க கரிக்குலம் அண்ட் சிலபஸ் வந்து ரொம்ப முக்கியம், அது கண்டிப்பா இந்தியன் ஈக்குவலண்டா இருக்கணும், இல்ல இந்தியன் கரிக்குலமா இருக்கணும். அஞ்சாவது வந்து அங்க லைசன்சிங் எக்ஸாம் வந்து கண்டிப்பா லைசன்ஸ் அங்க கண்டிப்பா எடுத்தே ஆகணும். தட் இஸ் அந்த நாட்டில் வந்து அது ரெகனைஷனா இருக்கணும். அது வந்து கிளினிக்கல் ப்ராக்டிஸுக்கு ஒரு இண்டிபெண்டன்ட் ப்ராக்டிஸுக்கு அது கண்டிப்பா இருக்கணும். அதுதான் அதை சொல்ல வருது. இந்த 5 பாயிண்ட் ரொம்ப முக்கியமானது. ஃபர்ஸ்ட் ஃபோர்மோஸ்ட் வந்து கண்டிப்பா நீட் எலிஜிபிலிட்டி இருக்கணும். இது 100%. இது நீட் எலிஜிபிலிட்டி இல்லாம வெளிநாட்டு போக முடியாது. அதே மாதிரி அந்த வருஷம் எந்த வருஷம் அட்மிஷன் ஆகுறீங்களோ 17 years கம்ப்ளீட் ஆயிருக்கணும். மூணாவது வந்து 50% பிசிபியில் நீங்க எடுத்திருக்கணும். அடுத்தது வந்து கோர்ஸ் டியூரேஷன், அடுத்தது இன்டர்ன்ஷிப் மஸ்ட், அப்புறம் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், அப்புறம் கண்டிப்பா இந்தியன் கரிக்குலம் அண்ட் சிலபஸ். அஞ்சாவது வந்து லைசன்ஸ் அங்கே வாங்கிடணும். ஆறாவது வந்து திரும்பி இங்க வந்து கண்டிப்பா இந்த எஃப்எம்ஜியோ இல்ல நெக்ஸ்டோ இந்த எக்ஸாமை நீங்க கிளியர் பண்ணணும். ஏழாவது திரும்பி இன்டர்ன்ஷிப் இருக்கணும். எட்டாவது இங்க லைசன்ஸ் வாங்கணும். இது எல்லாம் சேர்ந்து டூரேஷன் வந்து கண்டிப்பா 10 வருஷத்துக்குள்ள முடிச்சிடும். இதுதான் என்எம்சி 2021 கொண்டு வந்திருக்க கைட்லைன்ஸ். ஸோ இது ஒரு கண்ட்ரி வைஸ் கம்பேரிஷன் போட்டிருக்கேன், உங்களுக்கு அது அந்த ஸ்க்ரீன்ல நல்லா கிளியரா தெரியும். இது நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இந்தியாவில் ஆப்வியஸ்லி உங்களுக்கு தெரியும் 5.5 years, 4.5 years வந்து டியூரேஷன், 1 year இன்டர்ன்ஷிப். அந்த இன்டர்ன்ஷிப் வந்து கண்டிப்பா கோர்ஸ் டியூரேஷனுக்குள்ள இருக்கிற தனியா இருக்கணும். இந்தியாவில் தனியா இருக்குது. கரிக்குலம் சிபிஎம்இ கரிக்குலம், தட் இஸ் கம்பிடன்சி பேஸ்டு மெடிக்கல் எஜுகேஷன். இந்தியாவில் 2017 கொண்டு வந்தாங்க, 2019 இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க, 2024 அதை அப்கிரேடும் பண்ணிட்டாங்க. இது நடந்துட்டு இருக்குது. இங்க லைசன்சிங் எக்ஸாம் இன்னும் கொண்டு வரல. தட் இஸ் வாட் நெக்ஸ்ட் அதுதான் இம்ப்ளிமெண்ட் பண்ண வரல, இன்னும் கொண்டு வரல. ஸோ லைசன்ஸ் எக்ஸாம் கிடையாது. கிளினிக்கல் எக்ஸ்போசர் ஆப்வியஸ்லி இந்தியாவில் எக்ஸ்பர்டைஸ் பயங்கரமா இருக்கும். எக்ஸாம் டிஃபிகல்ட்டி கண்டிப்பா டிஃபிகல்ட்டியாக தான் இருக்கும். இங்கே அது மாதிரி ப்ரோஃப் 1, ப்ரோஃப் 2, ப்ரோஃப் 3, ப்ரோஃப் 4 இதை கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு எக்ஸாம் முடியும். ஐ மீன் இது முடிஞ்ச அப்புறம் தான் நீங்கள் இன்டர்ன்ஷிப் போகிறீங்க. கண்டிப்பாக டிஃபிகல்ட்டி தான் இருக்கும். லாங்குவேஜ் ஆப்வியஸ்லி இங்கிலீஷ் அண்ட் ரீஜனல் லாங்குவேஜ். ஆனால் கிளினிக்கல் எக்ஸ்போஷர் கண்டிப்பாக ரீஜனல் லாங்குவேஜ். நீங்கள் தமிழ் இப்போ காஷ்மீர்லேருந்து தமிழ்நாடுக்கு வரேன்னா கண்டிப்பாக தமிழ் கற்றுக்கணும். இது மாதிரி இங்கேருந்து மகாராஷ்டிரா போகிறேன்னா கண்டிப்பாக மகாராஷ்டிரா லாங்குவேஜ் கற்றுக்கணும். நார்த் ஈஸ்ட் போனால் நார்த் ஈஸ்ட் லாங்குவேஜ் கற்றுக்கணும். கல்கத்தா போனால் பெங்காலி கற்றுக்கணும். இது கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா கிளினிக்கல் ஓரியன்டேஷன் இருக்கும்போது கண்டிப்பாக பேஷண்ட் ஃப்ளோ வந்து நீங்கள் இது பண்ணணும். அடுத்த கண்ட்ரி வந்து டிமோர்-லெஸ்லி, சேம் லைக் இந்தியா, 5.5 years, 4.5 years டியூரேஷன், 1 year இன்டர்ன்ஷிப்பு. கண்டிப்பா வந்து சிபிஎம்இ ஐ மீன் இன்டர்ன்ஷிப் வந்து செப்பரேட்டா தான் பண்றாங்க. அப்பார்ட் கோர்ஸ் டியூரேஷன் 4.5 முடிச்சோடனே 1 year இன்டர்ன்ஷிப்பு. கரிக்குலம் சேம் லைக் சிபிஎம்இ கரிக்குலம். இந்தியாவில் என்ன ஃபாலோ பண்றாங்களோ அதை அப்படியே டிக்டோ. எக்ஸாமினேஷன் அந்த மாதிரி அங்கேயும் கிடையாது, லைசன்ஸுக்கு நாட் ரிக்வயர்டு. கிளினிக்கல் எக்ஸ்போசர் வந்து கொஞ்சம் மினிமலாக தான் இருக்கும். ஏன்னா இப்போதான் டெவலப்பிங் ஆகிற கண்ட்ரி, சின்ன நாடு, 14 லட்சம் மக்கள் தான் அங்கே இருக்கிறாங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்குது, சின்ன சின்ன ஹாஸ்பிட்டல்ஸ் நிறைய இருக்குது. ஸோ கிளினிக் எக்ஸ்போசர் வந்து இப்போதான் நிறைய விஷயங்கள் அங்கே நடக்குது. எக்ஸாம் டிஃபிகல்ட்டி மாடரேட் தான், அதில் ஒன்றும் இது இல்லை. அது மாதிரி லாங்குவேஜ் வந்து அங்கே உள்ள டிட்டின்னு ஒரு லாங்குவேஜ் இருக்குது, லோக்கல் லாங்குவேஜ் ஒன்று இருக்குது. அப்புறம் இங்கிலீஷு, போர்ச்சுகீஸ் அவங்க இது பண்ணுறாங்க. ஆப்வியஸ்லி டாபிக்கல் கிளைமேட்டு. அடுத்து வந்து பங்களாதேஷ் வந்து 6 years டோட்டல் டியூரேஷன், 5 years ஆஃப் கோர்ஸ் டியூரேஷன் பிளஸ் 1 year இன்டர்ன்ஷிப். எஸ், இன்டர்ன்ஷிப் வந்து செப்பரேட்டா இருக்குது, லைக் இந்தியா வந்து செப்பரேட்டா இருக்குது. கரிக்குலம் இந்தியாவோட கரிக்குலம் அப்படியே ஸ்ட்ராங்கா, ரொம்ப ஸ்ட்ராங்கா ஃபாலோ பண்றாங்க. ஈவன் 2024 அப்டேட் பண்ண இதையும் சிஆர்எம்ஐ வந்து சிபிஎம்இ வந்து அங்க மாத்திட்டாங்க. அது மாதிரி இங்கேயும் லைசன்ஸ் எக்ஸாம் கிடையாது. டைரக்டா 5 years முடிக்கிறீங்க, 1 year இன்டர்ன்ஷிப் முடிச்சோடனே அவங்க நாட்டோட மெடிக்கல் கவுன்சில சப்மிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு லைசன்ஸ் தந்துடுறாங்க 5 yearsக்கு. கிளினிக்கல் எக்ஸ்போசர் கண்டிப்பா இந்தியா மாதிரியே அங்கேயே எக்ஸ்போசர் இருக்குது. ஏன்னா இந்தியாவில் பிரைவேட் காலேஜில் இதை விட அங்கே அதிகமாகவே இருக்குது. ஏன்னா அங்கே பிரைவேட் காலேஜ் தான் நீங்கள் சேர முடியும். கவர்மெண்ட் காலேஜ் சேரலாம், ஆனால் சார்க் கோட்டலில் மட்டும்தான் சேர முடியும். இங்கே வந்து ஒரு பிரைவேட் காலேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் மாதிரி அவ்வளோ பேஷண்ட் ஃப்ளோ இருக்கும். அதனால கண்டிப்பாக கிளினிக் எக்ஸ்போசர் நல்லா இருக்கும்.
எக்ஸாம் டிஃபிகல்ட்டி கண்டிப்பா இந்தியா மாதிரியே ரொம்ப டிஃபிகல்ட் இருக்கும். மோர் தென் இந்தியாவை நான் சொல்லுவேன். ப்ரோ 1, ப்ரோ 2, ப்ரோ 3, ப்ரோ 4 கண்டிப்பா இருக்குது. லாங்குவேஜ் அதே மாதிரி இங்கிலீஷ் அண்ட் பங்களா. இது வந்து பங்களா லாங்குவேஜ் கண்டிப்பா தெரிஞ்சாகணும். கிளைமேட் சேம் கிளைமேட். அது மாதிரி ரஷ்யா வந்து 6 இயர்ஸ் டியூரேஷன் கோர்ஸ் டியூரேஷன். இன்டர்ன்ஷிப் கிடையாது அங்க. இன்டகிரேட்டட் சொன்னாங்க. அது இன்டகிரேட்டட் இதுவும் வந்து ஒரு மினிமல் தான். செப்பரேட் இன்டர்ன்ஷிப் கிடையாது. கரிக்குலம் வந்து தே ஆர் நாட் ஃபாலோயிங் இந்தியன் கரிக்குலம். தே ஹாவ் அ செப்பரேட் கரிக்குலம். அது வந்து கண்டிப்பா உண்டு. லைசன்ஸ் வந்து கண்டிப்பா இருக்குது. லைசன்ஸ் எக்ஸாம் இருக்குது. லைசன்ஸ் வேணா வித் இஸ் அட்டஸ்டேஷன் எக்ஸாம்னு பேரு. நீங்க ரஷ்யன்ல தான் ரிட்டர்னு வைவா ப்ராக்டிக்கல் கொடுத்தாதான் உங்களுக்கு லைசன்ஸ் தருவாங்க. கிளினிக்கல் எக்ஸ்போசர் ஓகே மாடரேட்டா இருக்குது. நீங்க வந்து அந்த ஏன்னா எப்படினாலும் வெள்ளைக்காரவங்க உங்களை தொட விட மாட்டாங்க. மினிமலா உங்களால அக்சஸ் பண்ண முடியும். எக்ஸாம் டிஃபிகல்ட்டி அங்க வந்து எக்ஸாம் வந்து ரிட்டர்ன் கிடையாது. எல்லாமே வந்து வைவா இதுதான். ரிட்டர்ன் வந்து ரொம்ப மினிமல். அங்க வந்து டிஃபிகல்ட்டி வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஃபைனல் இயர் மட்டும்தான் இருக்கும். ஸோ லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ் இப்போ கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. நான் பேசிக்கலி ரஷ்யன் லாங்குவேஜ் கண்டிப்பாக தெரிஞ்சாகணும். உங்களுக்கு கிளைமேட் நல்லா தெரியும். எக்ஸ்ட்ரீம்லி கோல்டு -30 வரையும்லாம் போகும். பிலிப்பைன்ஸ் அதே மாதிரி 6.5 இயர்ஸ். ஏன் 6.5 இயர்ஸ் சொன்னேன்னா அங்கே வந்து ப்ரோக்ராம் வந்து பிஎஸ் முடிச்சாதான் நீங்கள் வந்து மெடிக்கல் ப்ரோக்ராமே போக முடியும். 1 இயர் 2 இயர் அது மாதிரி சொன்னாங்க. சார் 1 இயர் மினிமல் எடுத்தாலும் அதுக்கப்புறம் என்மேட்னு ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது. நம்ம ஊர்ல நீட் இருக்குதோ அது மாதிரி என்மேட் இருக்குது. அந்த என்மேட்டை முடிச்சுட்டு தான் நீங்கள் எம்டி ப்ரோக்ராம் போவீங்க. எம்டி ஒரு 4.5 இயர்ஸ், 5.5 இயர்ஸ், 1 இயர் இன்டர்ன்ஷிப், 6.5 இயர்ஸ். இன்டர்ன்ஷிப் செப்பரேட்டா இந்த நாட்டிலும் இருக்குது. கரிக்குலம் வந்து இப்போ மாடரேட்டா இந்தியன் கரிக்குலம் மாத்துறாங்க. அது இப்போ ரீசெண்டா ஒரு 7 months முன்னாடி தான் நடந்துச்சு. எக்ஸாம் வந்து யூஸ்வலா அவங்களோட எக்ஸாம் லைசன்சிங் எக்ஸாம் இருக்குது. அதுக்கு வந்து ரெசிப்ரோசிட்டி, அதாவது இந்திய நாட்டில் வந்து உங்க அந்த நாட்டு மக்களை அலோவ் பண்ணா அங்க வந்து எக்ஸாம் எழுதி அலோவ் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு கன்ஃபியூஷன் இப்போ போயிட்டே இருக்குது. ஆப்வியஸ்லி கிளினிக்கல் எக்ஸ்போசர், எக்ஸாம் டிஃபிகல்ட்டி, லாங்குவேஜ் கண்டிப்பாக அங்கே இங்கிலீஷு, செகண்ட் லாங்குவேஜ் இங்கிலீஷு, அது மாதிரி ட்ராபிக்கல் பிலிப்பைனோ லாங்குவேஜ் தவிர. நேபாள் அது மாதிரி 5.5 இயர்ஸ், சேம் லைக் இந்தியா 4.5 கண்டிப்பாக அங்கே செப்பரேட் இன்டர்ன்ஷிப் இருக்குது. கரிக்குலம் ஸ்ட்ராங்காக இருக்குது. இங்கே என்ன பிரச்சனைனா லைசன்ஸ் கொடுக்கறதுலாம் கொடுக்குறாங்க. ஆனால் அந்த இதில் ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. அந்த அவங்க ரூல் படி எந்த நாட்டோட பிரதிநிதியோ அந்த நாட்டில் லைசன்ஸ் வாங்கிட்டு தான் இந்த நாட்டோட லைசன்ஸ் எக்ஸாம் எழுதணும்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஷன் தான் இருக்குது. ஆனால் ரீசன்ட் 6 months வந்து அதை மாத்திரம் நேரம் நீங்க எக்ஸாம் எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது மாதிரி கிளினிக்கல் எக்ஸ்போஷரா இருக்கட்டும், எக்ஸாம் டிஃபிகல்ட் ஆகிடும், சேம் லைக் இந்தியா தான். அதுல எந்த மடம். அது மாதிரி தஜகிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், கசகிஸ்தான், கிர்கிஸ்தான், இது எல்லா நாடுமே சேம் சினரியா தான். அதே உங்களுக்கு 6 வருஷம் தான். இன்டர்ன்ஷிப் வந்து செப்பரேட் இல்லாம தான் இருக்குது, இன்டகிரேட்டட் அப்படிங்கிறாங்க. அது மாதிரி இந்தியன் கரிக்குலம் இந்த நாடுகள்லாம் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. சில கண்ட்ரில யூ நீட் எக்ஸாம் கொடுக்கணும் லைசன்ஸ்க்கு, சில கண்ட்ரில தேவையில்லை. இது ஒரு கன்ஃபியூஷனா போயிட்டு இருக்குது இந்த மாதிரி கண்ட்ரிஸ்ல. நான் முக்கியமான கண்ட்ரி பார்க்க வேண்டியது மொரேஷியஸ். மொரேஷியஸ் வந்து ஒன் ஆஃப் தி மெயின் டெஸ்டினேஷன் நம்ம இந்தியன் கிராஜுவேட்ஸ் போறது. அங்கேயும் எப்படின்னா 4.5 இயர்ஸ் தான் டியூரேஷனு. ஆனால் வந்து ஐ மீன் 5 இயர்ஸ் டியூரேஷனு, 1.5 இயர்ஸ் வந்து இன்டர்ன்ஷிப்பு. அங்கே ப்ராப்ளம் என்னன்னா எல்லாமே இந்தியன் ஓரியன்டேஷன் எல்லாமே இருக்குது. லைசன்ஸ் கொடுக்குறதுல ஒரு ப்ராப்ளம் இல்லை. ப்ரொஃபஷனல் லைசன்ஸ் கொடுக்குறாங்க ஃபார் டூயிங் இன்டர்ன்ஷிப்பு. ஆனால் லைசன்ஸ் கொடுக்கறது வந்து ஒரு ஸ்டெப்பு வச்சிருக்காங்க. அந்த லைசன்சிங் எக்ஸாம் வந்து நீங்கள் உங்கள் நாட்டில் லைசன்ஸ் எடுத்துட்டு வந்து இங்கே எக்ஸாம் எழுதுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அங்கேயே ஒரு இது இருக்குது. அடுத்த ஜார்ஜியா வந்து முக்கியமான டெஸ்டினேஷன் நிறைய பேர் போறாங்க. அதுலயும் அங்கேயும் அதே தான் ப்ராப்ளம். அங்க வந்து 6 இயர்ஸ் வந்து அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராம். அதுக்கப்புறம் இன்டர்ன்ஷிப் அங்க கிடையாது. இன்டகிரேட்டட் சொல்றாங்க, அங்க கிடையாது. கரிக்குலம் இதா இருந்தாலும் அவங்களுக்கு வந்து லைசன்ஸ் எடுக்கிறதுல ப்ராப்ளம். இப்போ வந்து அது ஜூனியர் டாக்டர்ஸ் லைசன்ஸ் சொல்றாங்க, விச் இஸ் நாட் இண்டிபெண்டன்ட் மெடிக்கல் லைசன்ஸ். இண்டிபெண்டன்ட் மெடிக்கல் லைசன்ஸ் எப்போ எடுப்பாங்கன்னா ஒரு போஸ்ட் கிராஜுவேஷன் முடிச்சோடனே 3 இயர்ஸ் முடிச்சோடனே தான் உங்களுக்கு அது கிடைக்கும். ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த என்எம்சி கம்ப்ளைண்ட்ஸ்குள்ள இந்த கண்ட்ரி வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அது மாதிரி வியட்நாம், இப்போ நிறைய பேர் வியட்நாம் போறாங்க. வியட்நாம்ல என்ன ப்ராப்ளம்னா இனிஷியலா அவங்க சொல்லும் போது 5 இயர்ஸ் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா நாளடைவில் போக போக அந்த நாட்டோட ரூல்ஸ் படி 6 வருஷம் தான் கோர்ஸ் ப்ரோக்ராமு.
இன்டர்ன்ஷிப் என்ட்ரி ஆகுறதுக்கே நீங்க வியட்நாம்ஸ் லாங்குவேஜ் பாஸ் ஆனாதான் வியட்நாம் இன்டர்ன்ஷிப்புக்கே போக முடியும். அது மாதிரி 18 months இன்டர்ன்ஷிப்பு. ஸோ 6+7.5 அதுக்கப்புறம் லைசன்ஸ் வாங்குறதுல உங்களுக்கு ப்ராப்ளம் வருது. ஏன்னா லைசன்சிங் எக்ஸாம் வியட்நாம்ஸ் லாங்குவேஜ்ல தான் இருக்கணும். ஸோ இந்த ட்ரபுள்சம்லாம் இந்த கண்ட்ரீஸ்ல இருக்குது. ஸோ என்ன 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 முடிஞ்ச வரைக்கும் எல்லா கண்ட்ரியும் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். முடிஞ்சா உங்களுக்கு இந்த பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் உங்களுக்கு அனுப்பிச்சிடும், இல்லை இந்த இந்த ஸ்லைடை மட்டும் உங்களுக்கு தருவேன். இதை நல்லா இது பண்ணிட்டு நீங்க கொஸ்டின்ஸ் கேட்கும் போது இண்டிவிஜுவல் காலேஜை பத்தி, சாரி இண்டிவிஜுவல் கண்ட்ரி பத்தி கேளுங்க, நான் உங்களுக்கு தரவா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இது ஒரு 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 கம்ப்ளீட் பிக்சரை இந்த எல்லா கண்ட்ரியை பத்தி தந்துருக்கேன். இந்த மோஸ்ட் ஆஃப் தி கண்ட்ரீஸ்ல தான் எல்லாரும் போறாங்க. ஸோ என்னோட ரூல், என்னோட இதுபடி என்எம்சி கம்ப்ளைண்ட்ஸ் யார்கிட்ட தான் நம்ம போகலாம்னா, நம்ம சஜஸ்ட் பண்றது பங்களாதேஷ் அண்ட் டிமோர் லெஸ்லி. ஆப்வியஸ்லி தே ஃபாலோ என்எம்சி கைட்லைன்ஸ். அந்த 5 ரூலும் பக்காவா அவங்க ஃபாலோ பண்றதுனால தைரியமா அந்த கண்ட்ரிக்கு போகலாம். பார்ஷியலி பிலிப்பைன்ஸ், பார்ஷியலி நேபாள், பார்ஷியலி இது, பட் பார்ஷியலி வந்து இங்க அக்செப்ட் பண்ண போறதில்ல. ஏன்னா அந்த நாட்டு பிரஜையும் அதே மாதிரிதான் படிக்கணும், அவங்க டீவியேஷன் இருக்கக்கூடாதுன்னு தான் என்எம்சியோட கைட்லைன்ஸ். ஸோ இது முக்கியமான கீ ஃபேக்டரா நான் நினைக்கிறேன். ஸோ இதை பத்தி உங்களுக்கு கண்டிப்பா கொஸ்டின்ஸ் வரும். அது வரும்போது கொஸ்டின் வைஸ் வரும்போது நீங்க கேள்வி கேளுங்க. ஸோ ஹவு டு சூஸ் அ ரைட் யூனிவர்சிட்டி, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் என்எம்சி கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குதான்னு நம்ம ரொம்ப முக்கியமா பார்க்கணும். இந்த 5 கைட்லைன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். நான் சொன்ன மாதிரி 100% அது இங்கிலீஷ் மீடியம்ல லாங்குவேஜ்ல கண்டிப்பா இருக்கணும். லோ ஃபீஸ் ஆப்வியஸ்லி, அந்த அந்த காசுக்காண்டி தான் நம்ம வெளிநாட்டுக்கு போறோம். அது ரொம்ப முக்கியம். நீட்டுக்காண்டியும் அடுத்தது ஃபைனான்சியல் மேட்டருக்காண்டி தான் நம்ம போறது. ஏன்னா ஓவரால் அங்கே 30 to 40 lakhsல முடிஞ்சிருது. இங்க ஒரு வருஷம் ஃபீஸே வந்து 30 lakhs வருது. ராமச்சந்திரா எடுத்துட்டீங்கன்னா 35 lakhs கிட்ட வந்துடுது, 27 to 35 lakhs கிட்ட வந்துடுது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர்ல தான் நம்ம வெளிநாட்டுக்கே போறோம். ஆப்வியஸ்லி குளோபல் எக்ஸ்போஷர். சில கண்ட்ரில கண்டிப்பா அந்த குளோபல் எக்ஸ்போஷர் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சைனாவா இருக்கட்டும், ரஷ்யாவா இருக்கட்டும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வைஸ் பயங்கர இதா இருக்கும். பட் என்எம்சி கம்ப்ளைண்ட்ஸ்ல நம்ம போக முடியாது அந்த மாதிரி கண்ட்ரில. எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரொஃபஸர், நான் வந்து பங்களாதேஷ் இதுல கொடுக்கறனால கண்டிப்பா அவங்க வந்து நம்ம சுதந்திரம் எடுத்த நாள்ல இருந்து, அதாவது பங்களாதேஷ் இந்தியால இருந்து பிரிஞ்ச நாள்ல இருந்து பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்டிஸ் அங்க நடத்த தான் செய்றாங்க. சேஃப் அண்ட் செக்யூர் என்வரான்மெண்ட், இந்தியால இருந்து பிரிஞ்ச நாடு தான் பங்களாதேஷ் சொல்ல போனா. நம்ம இந்தியால எப்படி இருக்கிறோமோ, ஒரு நம்ம நம்ம பாரிஸ் கனல்ல எப்படி போறோமோ அந்த மாதிரி தான் அங்கேயும் இருக்கும். ஜஸ்ட் ஒரு முஸ்லீம் நாடுனால அது வந்து இதா இருக்காது. ஏன்னா நிறைய அது அப்படிதான் அது ப்ரொடெக்ட் பண்றாங்க. ஆனா அந்த மாதிரி இல்லை. அது மாதிரி டிமோர் லெஸ்லி வந்து கம்ப்ளீட்லி கிறிஸ்டியன் மெஜாரிட்டி. 99.9% இந்த கிறிஸ்டியன் மெஜாரிட்டி. நீங்க இப்ப கூட பார்த்துருப்பீங்க ரீசெண்ட் டேஸ்ல போப் வந்து அங்க போயிருந்தாரு. அது பெரிய இதா இருந்துச்சு. அதே மாதிரி நம்ம பிரசிடென்ட் முர்மு கூட அவங்க போயிருந்தாங்க. ஸோ சேஃப் அண்ட் செக்யூரிட்டி வந்து ரொம்ப என்வரன்மெண்ட் சேஃபாக இருக்குது டிமோர் லெஸ்லி. அதே மாதிரி பங்களாதேஷ்லேயும் ஹியர் அண்ட் தேர் அங்கங்கே நடக்கிறத வச்சு நம்ம எதுவுமே இல்லை. இன்ஃபேக்ட் அங்கே சேஃப்டியாக தான் நம்ம குழந்தைங்க இருக்கிறாங்க. ஆப்வியஸ்லி இந்தியன் ஃபுட் வந்து டிமோர் லெஸ்ல கம்ப்ளீட்லாம் இந்தியன் ஃபுட் தான். சவுத் இந்தியன் ஃபுட்டு, நீங்கள் தோசை, இட்லி, சாம்பார் எல்லாமே கிடைக்குது. பட் பங்களாதேஷ்ல ஆப்வியஸ்லி இந்தியன் ஓரியன்டேஷன் இருக்கும். பட் உங்களுக்கு ஒரு இந்தியன் ஃபுட்டாக கிடைக்காது. பேசிக்கல் இதெல்லாம் இருக்கும். ஒரு பிரியாணியோ, சப்பாத்தியோ, ஒரு நானோ, இந்த மாதிரி இது இருக்கும். நம்ம சாம்பார், இட்லி, சவுத் இந்தியன் ஃபுட் அதுக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ எலிஜிபிலிட்டி அண்ட் அட்மிஷன் ஜேர்னி யூஸ்வலாக நாங்கள் பங்களாதேஷ் ஃபோக்கஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் வந்து அவங்களோட மார்க் ஷீட்டை தான் நாங்கள் பார்ப்போம். ஏன்னா பங்களாதேஷை பொறுத்த வரைக்கும் 10th 12th இல்லை ஸ்டேட் போர்டாக இருந்தால் 10th 11th 12th ஜிபிஎஸ் ஸ்கோர் வந்து 7 மேலே இருக்கணும். அப்புறம் இயர் கேப் வந்து 1 year தான் இருக்கணும் 12th முடிச்சு. ஸோ அந்த எலிஜிபிலிட்டி ஜேர்னியை பார்ப்போம். மற்ற எந்த கண்ட்ரிக்கும் அந்த எலிஜிபிலிட்டி வந்து மேஜரா இருக்காது. 50% இருந்தா போதும். அது மாதிரி டிமோருக்கும் பேசிக்கலா வந்து இந்தியன் கவர்மெண்ட் என்ன சொல்லுதோ அந்த எலிஜிபிலிட்டி இல்லையா, நீட் பாஸ் 10th 12th மார்க்ல வந்து எலிஜிபிலிட்டி இந்தியன் சொல்ற எலிஜிபிலிட்டி இருந்தா போதும். அடுத்து வந்து யூனிவர்சிட்டி செலெக்ஷன். இந்த நம்ம கேரியர் கவுன்சிலிங் கொடுத்த பிறகு எந்த கண்ட்ரி எந்த மாதிரி சூஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு முடிச்ச பிறகு யூனிவர்சிட்டி செலெக்ஷன் கொடுப்போம். யூனிவர்சிட்டி செலெக்ஷன் என்ன பேசிஸ்ல கொடுக்குறோம்னா அவங்களோட ஃபைனான்சியல் கேடரை பொறுத்து தான். ஃபைனான்சியல் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பங்களாதேஷ் எடுத்துக்கிட்டா ஸ்டார்டிங் ஃப்ரம் 33,000லேருந்து 47,000 வரை இருக்கும். நம்ம ஊருக்கு பார்த்தீங்கன்னா 33 lakhsலேருந்து 45 lakhs வரையும் நாங்கள்
இது 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 வந்து யூனிவர்சிட்டி செலக்ட். சில பேர் என்ன பண்ணுவாங்க, எங்களுக்கு டாக்கால வேணும், நம்பர் 1 யூனிவர்சிட்டி வேணும்பாங்க. ஸோ அந்த பேசிஸ்லையும் செலக்ட் பண்ணலாம். அப்புறம் அதுக்கு உண்டான அப்ளிகேஷன் ப்ராசஸிங் பண்றோம். அப்புறம் அது முடிஞ்சோடனே நம்ம யூனிவர்சிட்டிக்கு அனுப்பிச்சோடனே அவங்க அட்மிஷன் ப்ராசஸ் பண்ணி நம்மளுக்கு அட்மிஷன் லெட்டர் தந்துருவாங்க. இது வந்து பேசிக்கல் திங்ஸ் பண்ணதுக்கு அப்புறம், அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு இந்த பேசிக் எல்லாம் முடிச்ச பிறகு விசாவோட ஃபார்மாலிட்டிஸ் எல்லாமே வரும். ஸோ அதுக்கு முன்னாடி கவர்மெண்ட் சைடில் அட்டஸ்டேஷன் வாங்குறதுலேருந்து விசாவுக்கு உண்டான ரெடி பண்ண ஆரம்பிச்சிடும். விசாவுக்கு உண்டான என்னென்ன பேப்பர்ஸ் அந்த எந்தெந்த கண்ட்ரி கேட்குறாங்களோ அது எல்லாத்தையும் கொடுத்து விசா முடிஞ்ச பிறகு இவங்களோட டிராவல் டேட் அனௌன்ஸ் பண்ணுவோம். அந்த டிராவல் டேட் வந்து நம்ம வந்து கரெக்டான டைமை ஃபிக்ஸ் பண்ணி இவங்களை எல்லாத்தையும் ஒரே ஃப்ளைட்லேயோ இல்லை வாட் எவர் தி ஃப்ளைட்டை சூஸ் பண்ணிட்டு அவங்கள கூட்டிகிட்டு போகிறோம். அங்கே போயிட்டு இன்னும் அரைவல் நம்ம அவங்கள கூட்டிகிட்டு போய் ஹாஸ்டல் செட்டில் பண்ணலேருந்து அங்கே அங்கே எல்லாத்தையும் செட்டில் பண்ணிட்டு கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணுற வரைக்கும் அவங்களோட கைடன்ஸ் இருக்கும். இதுதான் நான் எலிஜிபிலிட்டி அட்மிஷன் ஜேர்னி இது பண்ணுறேன். ஸோ காஸ்ட் பிரேக் டவுன் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா நிறைய பேரண்ட் என்கிட்ட உஸ்பெகிஸ்தான், கிர்கிஸ்தான், ஜார்ஜ் கேட்கும் போது சார் அங்கே 20 லட்சத்துல முடிஞ்சிருது அப்படின்னு நான் எப்பவுமே சொல்லுவேன், நீங்க வந்து ஒரு யூனிவர்சிட்டி எடுத்தீங்கன்னா அதோட டியூஷன் ஃபீஸ், அதோட ஹாஸ்டல் ஃபீஸ், அதோட ஃபுட் அண்ட் அகாமடேஷன், ஃபுட்டு, அப்புறம் அங்க மெடிக்கல் இன்சூரன்ஸ் தான் இன்சூரன்ஸ், அப்புறம் நீங்க போயிட்டு வர டிராவல், அதுக்கப்புறம் நீங்க இயர்லி விசா எக்ஸ்டென்ஷன், அப்புறம் அங்க போய் நீங்க ஏதாவது எக்ஸ்பென்ஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் பங்களாதேஷ் எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க போன் செட் வாங்கணும். இந்த மாதிரி எக்ஸ்பென்ஸ் சில பேர் கோச்சிங் இன்ஸ்டியூட் எடுத்துவாங்க, அங்கேயே வந்து எஃப்எம்ஜி கோச்சிங் நடத்துவாங்க, அந்த எக்ஸ்பென்ஸ் எடுத்துவாங்க. அப்புறம் இது எல்லாத்தையும் பக்காவா நீங்க போட்டு பார்த்துனீங்கன்னா உங்க எக்ஸ்பென்ஸ், உங்க கரெக்டான உங்க பர்சனல் எக்ஸ்பென்ஸ் இதெல்லாம் போட்டு பார்க்கும்போது இவங்க சொல்ற 24 லட்சத்துக்கும் அது 50 லட்சமா போகும்போது ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும். அதனாலதான் காஸ்ட் பிரேக் டவுன் வந்து இந்த மாதிரி தெளிவா வாங்கிட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இப்போ 30 lakhs உள்ளது 50 lakhs போச்சுன்னா நீங்க பர்டன் அதிகமா இருக்கும். இதே 50 lakhs வந்து ஒரு 45 lakhsனா ஈஸியா இருக்கும். ஸோ கேரியர் ஆஃப்டர் எம்பிபிஎஸ் அப்ராட் இது ரொம்ப முக்கியமா நான் வந்து எல்லாத்தையுமே நான் கேட்பேன். எதுக்காண்டி எம்பிபிஎஸ் படிக்க போறீங்க அப்படின்னு முதல்ல கேட்பேன். அவங்க வந்து பல ரீசன் சொல்லுவாங்க. நிறைய பேர் நாங்க வந்து சேவை பண்ணணும், எங்களுக்கு சின்ன வயசுல இருந்து டாக்டர் ஆகணும் ஆசை, நாங்க எங்க ஃபேமிலி டாக்டரை பார்த்துருக்கோம், அவரை மாதிரி ஆகணும்னு இது பண்ணுவாங்க. ஸோ முக்கியமான எம்பிபிஎஸ் வந்து அவங்கள்ட்ட கேட்பேன். ஏன்னா அந்த கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து போக ரொம்ப கஷ்டமா போயிட்டு இருக்குது, டிஃபிகல்ட்டி அதிகமா இருக்குது. அப்ப நான் சொல்லுவேன், இந்த மாதிரிலாம் டிஃபிகல்ட்டி இருக்குது, இதை நீங்க இது பண்ணாதான் அட்லீஸ்ட் 10 to 12 years நாங்க வந்து ரொம்ப பேஷன்ஸா இருக்கணும். நீங்க பேஷண்டா இருந்தாதான் நீங்க அப்புறம் பேஷண்ட்டை பார்க்க முடியும்னு சொல்லுவேன். ஏன்னா ரொம்ப முக்கியம் இதுல வந்து ரொம்ப பேஷன்ஸா இருக்கணும், ரொம்ப பொறுமையா இருக்கணும். ஏன்னா ஒரு 12 yearsக்கு அப்புறம் தான் நீங்க வந்து ஜேர்னி வந்து நான் சொல்றது என்னன்னா 5 years, ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவில் எடுத்தீங்கன்னா 4.5 years, 1 year, 5.5 years, அதுக்கப்புறம் பிஜி ஒரு 3 years, அது ஒரு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி, அதெல்லாம் சேர்ந்து ஒரு 12 years வரும். இந்த 12 years கணக்கை தான் சொல்றேன். இப்போ வெளிநாட்டில் படிச்சுட்டு வந்தாலும் ஒரு 6 years வந்தீங்கன்னா ஒரு 1 yearல நீங்க எஃப்எம்ஜி முடிச்சிருங்க, அடுத்த 3 yearsல பிஜி முடிங்க. அந்த பொறுமை இருக்கணும். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் பொறுமையாக இருக்கணும். அதுக்கப்புறம் பிஜி வந்து நீங்கள் கண்டிப்பாக எடுத்துடணும். அதுக்கு உண்டான கைடன்ஸ் நாங்கள் டே 1லேருந்து கொடுப்போம். இப்போ ரீசெண்டாக சிபிஎம்இ கரிக்குலம் எந்த நோக்கி போகுதுன்னா ரிசர்ச்சை நோக்கி தான் போயிட்டு இருக்காங்க. அந்த கரிக்குலம் பேஸ்டே வந்து ரிசர்ச் ஓரியன்ட் தான். அதனால தான் ரிசர்ச் ரொம்ப முக்கியம். டே 1லேருந்து நீங்கள் அனட்டமி படிக்கிற காலத்துலேருந்து ஃபைனல் இயர் எக்ஸாம் முடிக்கிற வரையும் ரிசர்ச்சில் நீங்கள் கண்டிப்பாக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஏன்னா அதுதான் உங்களை ஃபர்தராக மூவ் பண்ணாகும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஏதாவது பேப்பர்ஸ் எம்பிபிஎஸ் படிக்கும் போதே நீங்கள் பேப்பர்ஸ் இது பண்ணலாம், ரிசர்ச் பேஸ்டு இது பண்ணும்போது அங்கே கேரியர் இன்டர்நேஷ்னல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும்போது அது கண்டிப்பாக அவங்க பார்ப்பாங்க. ஒரு புக்கு நீங்கள் எழுதலாம், புக்கோட இது முன்ன ஒரு பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணலாம், ரிசர்ச் வரைக்கும் அதெல்லாம் ரொம்ப அதை பார்ப்பாங்க. ஏன்னா இன்டர்நேஷ்னல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே இதை பேஸ்டாக தான் இனிமேல் இருக்க. ஸோ சில எஃப்ஏக்யூஸ் என்கிட்ட வந்த வரைக்கும் கேன் ஐ ப்ராக்டிஸ் மெடிசன் இன் இந்தியா ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் எம்பிபிஎஸ்? கண்டிப்பாக எஸ், பிக் எஸ் தான். ஏன்னா நீங்கள் எம்பிபிஎஸ் எங்கே முடித்தாலும் இங்கே வந்துட்ட பிறகு இந்த எஃப்எம்ஜியோ நெக்ஸ்டோ எக்ஸாம் எழுதணும். முடிச்சிட்ட பிறகு உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் இங்கே பண்ணி லைசன்ஸ் எடுக்கணும். ஸோ கண்டிப்பாக எம்பிபிஎஸ் அப்ராட் முடிச்சிங்கன்னா பண்ணலாம். பட் ஆஸ் பர் 2021 அப்புறம் என்எம்சி கம்ப்ளைண்ட்ஸ் உள்ள இதுல மட்டும்தான் நம்ம வந்து பண்றோம். ஏன்னா அதுக்கப்புறம் இந்தியாவில் வந்து அலோவ் பண்ணலாம்னா ஒண்ணுமே பண்ண முடியாது.
அடுத்த கொஸ்டின் வந்து இஸ் நீட் மேண்டட்டரி ஃபார் எம்பிபிஎஸ்? 100% மேண்டட்டரி. இது ஒரு பெரிய கன்ஃபியூஷன்ல போயிட்டு இருக்கு. எனக்கு போன வாரம் கூட ஒரு பேரண்ட் ஃபோன் பண்ணாங்க, சார் நான் படிக்கிற காலத்திலேயே எப்பாவது நீட் பாஸ் ஆயிடலாமா, இந்த மாதிரி சொல்றாங்களே மலை கண்டது கிடையாது. எந்த வருஷம் நீட் பாஸ் ஆறீங்களோ அந்த 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 இதுல இருந்து தான் மூணு இயர் யூஸ் பண்ணலாம். அப்ராட் லோக்கலுக்கு வந்து ஒரு வருஷம் நீட் பாஸ் ஆகும். அந்த வருஷம் நீட் மட்டும் தான் அங்கே எலிஜிபிள். அப்ராட் மட்டும் இப்போ 2026 பாஸ் ஆனீங்கன்னா இதை கேரி ஆன் பண்ணலாம் 3 இயர்ஸ்க்கு, 26, 27, 28. பட் நீட் இல்லாம அந்த 5 வருஷத்துல எப்பாவது நீட் பாஸ் ஆயிடலாம், இல்ல முடிச்ச பிறகு அந்த நீட் பாஸ் ஆகலாம்னா இந்தியாவில் அலோடு கிடையாது. ஸோ நீட் இஸ் மேண்டட்டரி. அப்புறம் எலிஜிபிலிட்டி ரெக்குவயர்மெண்ட்ஸ் ஃபார் எம்பிபிஎஸ் அப்ராட் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். கண்டிப்பா நீட் கண்டிப்பா இருக்கணும். 10th 12th வந்து 50% இருக்கணும். அடுத்து வந்து அந்த இயர் 17 இயர்ஸ் பூர்த்தியா இருக்கணும். இது கண்டிப்பா வந்து இது லோக்கல் படிக்கிறதுக்கும் அப்ராடுக்கும் ஹாஸ்டல் எக்கனாமிக்ஸ்லையும் கம்பல்சரியா. பேசிக்கலா நான் வெளிநாட்டு போறவங்க என்ன சொல்றேன், கண்டிப்பா ஹாஸ்டல்ல தான் இருங்க. ஆஃப்டர் 2-3 இயர்ஸ் நீங்க லாங்குவேஜும் அந்த நாளையும் தெரிஞ்சு வெளியே போய் இது பண்ணலாம். கம்பல்சரி ஃபர்ஸ்ட் இயர் கண்டிப்பா கம்பல்சரியா இருக்கும். இந்தியன் ஃபுட் அவைலபிள். நான் ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். மெஜாரிட்டி கண்ட்ரியில இப்போ வந்து இந்தியன் ஃபுட்டு மெஸ்ஸே நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால ஒன்றும் ப்ராப்ளம், ஃபுட்டை பற்றி பிரச்சனை இல்லை. பங்களாதேஷ் ஆஸ் யூஷுவல் நம்ம நாட்டிலேருந்து பிரிஞ்சதுனால அது ஒரு பெரிய மேஜர் இஷ்யூவா இல்லை. டிமோர்ல இந்தியன் ஃபுட் அவைலபிள் கம்பல்சரி. ஸோ அடுத்த கொஸ்டின்ஸ் பேரண்ட் என்ன கேட்குறாங்கன்னா, கேன் பேரண்ட்ஸ் விசிட் தர் சைல்டு வைல் ஸ்டடிங் அப்ராட்? கண்டிப்பா உங்களுக்கு விசா வெல் பண்ணி இருந்துன்னா எந்த நாட்டுக்கு வேணாலும் நீங்க போகலாம். அதுக்கு உண்டான எமிகிரேஷன் ரெக்வயர்மெண்ட் நீங்க எங்கள்கிட்ட கொடுத்தீங்கன்னா நாங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி கைட் பண்ணிடுவோம். இஸ் இட் சேஃப் ஃபார் இந்தியன் ஸ்டூடெண்ட், மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்? கண்டிப்பா சேஃப்டி வந்து நம்ம பிரச்சனை பண்ணாத வரைக்கும் எந்த நாட்டிலையும் போனாலும், ஃபார் எக்ஸாம்பிள் ரஷ்யாவில் நாங்கள் படிக்கிற காலத்துல நாங்கள் எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணலன்னா அவங்க டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. நம்ம அவங்கள டிஸ்டர்ப் பண்ணா கண்டிப்பா பண்ணுவாங்க. அதே மாதிரிதான் எல்லா நாட்டிலையுமே யாருமே உங்களை வந்து அடிக்கணும், அவங்கள வந்து பிரச்சனை பண்ணணும், உங்க சேஃப்டிக்கு இது பண்ணணும் யாரும் அந்த ஹராஸ்மெண்ட்டோ இல்ல டிஸ்கிரிமினேஷனோ எல்லாமே வந்து நம்ம எப்படி பண்றோமோ அதை பொறுத்து தான். அது மாதிரி சேஃப்டியா தான் இருக்கும் எந்த நாட்டிலையும். வாட் இஸ் தி டோட்டல் காஸ்ட் ஆஃப் எம்பிபிஎஸ் அப்ராட்? யூஸ்வலா பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் மினிமம் நான் எப்பவுமே பேரண்ட்டை சொன்னேன், 30 லட்ச ரூபா கையில இல்லாம நீங்க வெளிநாட்டு எம்பிபிஎஸ் பத்தி யோசிக்காதீங்க. நான் சொல்றது 6 வருஷம் சேர்த்து. ஸோ மினிமம் ஒரு 30 லட்ச ரூபா வந்து எக்ஸ்பென்ஸோட சேர்த்து ஒரு 40 lakhs இது வந்து கண்டிப்பா வேணும். இதுதான் வந்து ரொம்ப முக்கியம். ஒரு 40 லட்சம் இல்லாம வெளிநாட்டுக்கு படிக்க எம்பிபிஎஸ் ரொம்ப கஷ்டம். கேன் ஐ டூ பிஜி இன் இந்தியா ஆஃப்டர் எம்பிபிஎஸ் அப்ராட்? கண்டிப்பா பண்ணலாம். நீங்களும் ஒரு எம்பிபிஎஸ் இங்க எஃப்எம்ஜி எக்ஸாம் முடிச்சோன்னே நீங்க இந்தியன் லைசன்ஸ் வாங்கின பிறகு ஸ்டேட் மெடிக்கல் கவுன்சிலோ இல்லை என்எம்ஆர் நேஷனல் மெடிக்கல் கமிஷன் இப்போ வந்து சிங்கிள் இதாக கொண்டு வர்றாங்க. அந்த சிங்கிள் நம்பர் வாங்கினாலும் சரி இது பண்ணாலும் யூஆர் ஆஸ் ஈக்குவலன் லைக் இந்தியன் கிராஜுவேட். ஸோ கண்டிப்பா நீங்க பிஜி. ஸோ ஒய் டு சூஸ் கரோல்? அது ரொம்ப முக்கியமா நிறைய பேர் கேட்பாங்க. கரோலை ஏன் நான் சூஸ் பண்ணணும், கரோல் எவ்வளோ என்ன இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னா, பேசிக்கலா நான் சொல்றது, நான் வந்து ஒரு டாக்டர். ஸோ கிட்டத்தட்ட என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா என்னோட படிப்பு காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் 35 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ ஒரு டாக்டர் வந்து கைட் பண்ணும்போது கண்டிப்பா அது வந்து இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப கொடுப்பாங்க. நான் என்னோட படிப்பு எல்லாம் சேர்த்து 35 எக்ஸ்பீரியன்ஸ். இதுல வந்து என்னோட ஜேர்னி எம்பிபிஎஸ் அப்ராட் 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். கண்டிப்பா நான் வர்ற பேரண்ட்ட உண்மையான விஷயங்கள் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஹாஸ்டல்ல இருந்து எப்படி படிப்பு இருக்கும், அங்க எப்படி இருக்கும், ஊர் எப்படி இருக்குங்கிறத ஆனஸ்ட் கவுன்சிலிங். யூனிவர்சிட்டி அது மாதிரி கண்ட்ரி செலெக்ஷன் வந்து என்ன அவங்களுக்கு தேவைப்படுதோ கண்டிப்பா. அது மாதிரி விசா சப்போர்ட்டா இருக்கட்டும், எஜுகேஷன் கைடன்ஸ் எல்லாமே டே ஒன்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். கண்டிப்பா எல்லாமே. ஏர்போர்ட் அசிஸ்டன்ஸ் முக்கியமா வெளிநாடு கூட்டும் போது என்னோட டீமோ யாராவது கூட கண்டிப்பா ஒரு ஆளா இருந்தாலும் கூட போவோம். இல்லாட்டி நாங்க காலேஜ்ல இருந்து யாரையாவது எங்க பழைய ஸ்டூடெண்ட்ஸ் வர வச்சு அவங்களுக்கு டிக்கெட் போட்டு அவங்கள கூட்டிட்டு போக சொல்லுவோம். ரொம்ப அது மாதிரி பேரண்ட்ஸ் சப்போர்ட் வந்து 100% எனி டைம் எனக்கு கால் பண்ணா கண்டிப்பா நான் உங்களுக்கு பேசுவேன். அது என்னைக்குமே இருக்காது. எஃப்எம்ஜி கைட்லைன்ஸ் வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் டே ஒன்லேருந்து நாங்க இருக்கோம். டில் அவங்க எஃப்எம்ஜி கிளியர் பண்ற வரைக்கும் நம்ம இருப்போம். போஸ்ட் அட்மிஷன் சப்போர்ட் யூஸ்வலா நான் என்ன பண்ணுவேன்னா நிறைய கேள்வி கேட்பேன்.
பிள்ளைங்க போயிட்டாங்கன்னா ஒரு 2 வீக்ஸ்ல 3 வீக்ஸ்ல என்ன எக்ஸாம் என்ன நடந்துச்சு, ஃபார் எக்ஸாம்பிள் டக்குனு கேள்வி கேட்பேன். அவங்க தான் எனக்கு திரும்பி ஃபோன் எடுக்க மாட்டாங்க. சார் கேள்வி கேட்குறான்னு சொல்லிட்டு ஃபோன் எடுக்க மாட்டாங்க. இந்த லைன்ல நான் கண்டிப்பா போஸ்ட் அட்மிஷன் எனிதிங் அட்மினிஸ்ட்ரேஷனா இருக்கட்டும், இல்ல அகாடமிக்கா இருக்கட்டும், இல்ல அவங்க கிளினிக்கல் இதா இருக்கட்டும். நிறைய பேர் இங்க வந்து நான் வந்து கவர்மெண்ட்ல வேலை செய்றேன். எங்களுக்கு ஏதாவது இது பண்ண முடியுமா? இல்ல உங்க ஃப்ரெண்ட் ஹாஸ்பிட்டல்ல ஏதாவது கிளினிக்கல் எக்ஸ்போசர் விட முடியுமா? அந்த கைடன்ஸ்லாம் நான் பண்ணியிருக்கேன். ஸோ போஸ்ட் அட்மிஷன் வந்து கண்டிப்பா சப்போர்ட் 24 ஹவர்ஸ் டில் தேர் ஸ்டடி கம்ப்ளீஷன் வரை இருக்கும். ஸோ என்னோட தனி டெஸ்டிமோனியல் பசங்களோடதையும் உங்களுக்கு நான் போட்டு காமிக்கிறேன். நீங்க பார்த்துட்ட பிறகு உங்களுக்கு உண்டான கேள்விகள் எதா இருந்தாலும் நீங்க கேட்கலாம். ஒரு அப்பா ஸ்தானத்துல இருந்து ஒரு கைடன்ஸ் எனக்கு கிடைச்சிருக்கு. ஹாய், என் பேர் டாக்டர் தாரணி வாசுதேவன். நான் வந்து படித்தது ஜென்ஜோ யூனிவர்சிட்டி. சைனா போனது வந்து சையத் சார், பிரபு சார் மூலியமாக தான் போகணும். அவங்க தான் ஃபஸ்ட்டு என்னை வந்து தைரியம் சொல்லி நாங்கள் பார்த்துக்கிறோம் அவங்க பிள்ளைய. 6 வருஷமாக அவங்க கூட இருந்தாங்க. KEC has been helping me from the very beginning, including the visas. நான் போய் சையத் சாரை மீட் பண்ணேன். சையத் சார் பேசின விதமே வந்து போனால் KECயில் போகணும் அப்படின்னு எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு. ரொம்ப கேரிங், ரொம்ப ஹெல்ப்ஃபுல் அண்ட் வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் பீப்புள். என் பொண்ணுக்கு ஏகப்பட்ட மெடிக்கல் கம்ப்ளைண்ட் இருந்து கூட அவளோட விசாவுக்காகவும் என்னோட விசாவுக்காகவும் ரொம்ப கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு லாஸ்ட் மினிட்ல எனக்கு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி நினைச்சு கூட பார்க்கல. நாங்கள் பங்களாதேஷ் வந்து இவ்வளோ ஒரு கம்ஃபர்டபுளான லைஃப் நாங்கள் லீட் பண்ணுவோம் அப்படிங்கிறது நிச்சயமா நினைச்சு கூட நாங்கள் பார்க்கல. God has given me a gift to come through KEC here because I had no burden. My father didn't have any burden to say. Carol Education Consultancy. KEC. ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும், எதை பற்றினாலும், எந்த கண்ட்ரியை பற்றினாலும், உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ரஷ்யா பற்றி தெரியணும், ஜார்ஜியா பற்றி தெரியணும், அர்மேனியா பற்றி தெரியணும், இல்லை NMC கைட்லைன்ஸ் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொன்னாலும் நான் வந்து கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். உங்கள் கொஸ்டின்ஸை கேட்கலாம். ஸோ கையை ரைஸ் பண்ணுறவங்களுக்கு நாங்கள் மைக்கை ஆன் பண்ணுவோம். நீங்கள் உங்கள் கொஸ்டினை கேட்டுட்டு அதுக்கப்புறம் என்னோட ஆன்சருக்கான்னு வெயிட். தேங்க்யூ. கோர்ஸ் டியூரேஷன் எப்போ ஸ்டூடெண்ட் பேஷண்ட்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க. இது வந்து ஒவ்வொரு கண்ட்ரியிலையும் டிஃப்ரெண்ட் இது கோர்ஸ் டியூரேஷன். இப்போ ரஷ்யாவை எடுத்துட்டிங்கன்னா நாங்கள் வந்து 2 வருஷம் வந்து ப்ரீ கிளினிக்கல் 2-3 வருஷம் படிப்போம். மூன்றாவது செகண்ட் செமஸ்டர்லேருந்து கிளினிக்கல் போக ஆரம்பிச்சோம். அங்கே வந்து கிளினிக்கல் வந்து எல்லாமே ஹாஸ்பிட்டல் தான் இருக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் போனோம்னாலே அவங்க வந்து பேஷண்ட்டோட தான் இன்ட்ராக்ட் பண்ண விடுவாங்க. ரஷ்யன் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ரஷ்யன் இல்லாமல் அங்கே இங்கிலீஷ்லாம் அவங்களுக்கு தெரியாது. ஸோ சில பேஷண்ட் வந்து தொட விடுவாங்க, சில பேஷண்ட் தொட விட மாட்டாங்க, முறைப்பாங்க. இதுதான் நிறைய வாட்டி நடந்தது. மெஜாரிட்டி டைம் நம்மளை தொட விட மாட்டாங்க. இல்லாட்டி டீச்சர் வந்து பேஷண்ட்டை கொண்டு வந்துட்டு ரூம்ல வச்சுட்டு நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஒரு செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபர்ஸ்ட் செகண்ட் செமஸ்டர்லாம் வந்து பேசிக்கல் கிளினிக்கல் இது எப்படி பெர்ஃபியூஷன் பண்றது, தொட்டு பார்த்து எப்படி தட்டி இது பண்றது, ஸோ ஒன்னுத்தையும் இது பண்ணுவாங்க, சவுண்ட் எப்படி லிசன் பண்றது, அப்படி பேசிக்கல் திங்ஸ்லாம் பண்ணும்போது அதுலேருந்தே ஸ்டார்ட் கிளினிக்கல் எக்ஸ்போசரு. அப்போ ரஷ்யாவில் வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் ஒவ்வொரு இதுலையும் நாங்கள் போயிட்டு எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் சரி, சர்ஜரியா இருக்கட்டும், சர்ஜரியில நின்று ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இதுல சர்ஜன் இருக்குன்னா மேலே இருந்து எங்களை பார்க்க வைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய கிளினிக்கல் எக்ஸ்போசர். அது மாதிரி அவங்கள பேஷண்ட்டையும் போய் நீங்க ஹிஸ்டரி எடுங்கன்னு சொல்லுவாங்க. மெஜாரிட்டி வந்து ஒழுங்கா சொல்ல மாட்டாங்க, அது நாங்கள் அவாய்ட் பண்ணிட்டு வந்துடுவோம். ஸோ இப்படி கண்டிப்பா கிளினிக்கல் எக்ஸ்போசர் இருக்குது. பங்களாதேஷ்ல பொறுத்த வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் டே 1லேருந்து இவங்க பங்களாதேஷ்ல ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, எந்த காலேஜும் ஹாஸ்பிட்டல் இல்லாம மெடிக்கல் காலேஜ் அங்க ஆரம்பிக்க முடியாது. மினிமம் 300லேருந்து 500 பெட் வரை இருக்கும் காலேஜுக்குள்ள உள்ள மெடிக்கல் ஹாஸ்பிட்டல். ஸோ அந்த ஹாஸ்பிட்டல்ல கண்டிப்பா பேஷண்ட் அவுட்ஃபோ நிறைய இருக்கும். காலையிலேருந்து ஓபிலேருந்து ஈவினிங் வரைக்கும் அங்க ICUலேருந்து எல்லா சர்ஜரி எல்லாமே நடக்குது. இன்ட்ரெஸ்ட் நம்ம எடுத்துட்டோம்னா ஈவினிங் ஹவர்ஸ்ல, ஆஃப்டர்நூன் ஹவர்ஸ் கிளாஸ் முடிஞ்சோடனே இப்போ நீங்களே உட்காந்து ஒரு எக்ஸ்போசர் பண்ணலாம். அதே மாதிரி டீச்சர்ஸும் வந்து உங்களுக்கு தரவா எக்ஸ்போசர் கொடுப்பாங்க. பங்களாதேஷ்ல இந்தியன் ஸ்ட்ரக்சர் ஃபாலோ பண்றதுனால ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரோஃப் வந்து ப்ரீ கிளினிக்கல், அனாட்டமி, பிசியாலஜி, பயோகெமிஸ்ட்ரி. ஸோ கிளினிக்கல் வந்து செகண்ட் தேர்ட் இயர்லேருந்து போக ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த தேர்ட் இயர்லேருந்து எல்லா சப்ஜெக்ட் உண்டான இது எல்லாமே ஹாஸ்பிட்டலில் தான் நடக்கும்.
அந்த ஹாஸ்பிட்டல் நடக்கும்போது நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸு அந்த கண்டிப்பாக அந்த கிளினிக்கல் ரொட்டேஷன் போயிட்டே இருக்கணும். அப்பார்ட் ஃப்ரம் இன்டர்ன்ஷிப் வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ண ஆரம்பிங்க. சீனியர் ப்ரொஃபஸர், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அடியில் இருந்தாலும் நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ண ஆரம்பிங்க. ஸோ இந்தியா மாதிரியே கிளினிக்கல் எக்ஸ்போசர் அங்கேயும் அதிகமாக கிடைக்கும். அடுத்த கொஸ்டின். ஹாய் சார். குட் மார்னிங். சார், நான் உஸ்பெகிஸ்தானில் வந்து எம்பிபிஎஸ் படிக்கலான்னு இருக்கேன் சார். ஸோ உஸ்பெகிஸ்தான் வந்து இப்போது நம்மளோட என்எம்சி கம்பெனிஸில் வருமானது தெரிஞ்சுக்கலான்னு கேட்குறேன். சரி, யூஸ்வலாக நான் உங்களுக்கு தரவா அந்த சார்ட்லேயே சொல்லிட்டேன். உஸ்பெகிஸ்தான்ல என்னன்னா 6 வருஷம் படிப்பு, இன்டர்ன்ஷிப் வந்து செப்பரேட்டாக இல்லை. ஸோ இது 2021 முன்னாடி கிடையவே கிடையாது. 6 வருஷம் படிப்பு தான். ஆனால் 2021 அப்புறம் இந்த கண்ட்ரியில் ரூலை மாற்றுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் இது வரைக்கும் அந்த ப்ரூவன் கவர்மெண்ட் இது இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் உள்ள பிரச்சனையில போறது வந்து அவாய்ட் பண்ணிட்டு நீங்க என்எம்சி கம்ப்ளைண்ட்ஸ் உள்ள கண்ட்ரிக்கு நீங்க கண்டிப்பா சூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு நேரா நீங்க வாங்க கவுன்சிலிங் 1-to-1. உங்களுக்கு தெளிவா உஸ்பெகிஸ்தான் உள்ள காலேஜஸ் பத்தி, அதுல என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பத்தி எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றேன். கண்டிப்பா உங்களால பங்களாதேஷ்க்கோ இல்லை டிமோர்-லெஸ்ட்க்கோ போக முடியும். ஏன்னா நம்மளுக்கு முக்கியமான தேவை என்எம்சி கம்ப்ளைண்ட்ஸுக்கு உள்ள கண்ட்ரிக்கு போறதுதான் சேஃபர். உமா, உங்க கேள்வி கேட்கலாம் நீங்க. சார், ஹாய் சார். ஹாய்மா. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். சொல்லுங்க. சார், இப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் இயர்ஸ்ல லைக் என்ன சப்ஜெக்ட்ஸ்லாம் ரொம்ப டஃப்பா இருக்கும் சார்? லைக் as a நியூ ஸ்டூடெண்ட்க்கு டஃபஸ்ட் சப்ஜெக்ட்ஸ்னா எது சார்? ஓகே. இது நல்ல கொஸ்டின்ஸ். யூஸ்வலா இந்தியாலையும் சரி வெளிநாட்டிலையும் சரி எம்பிபிஎஸ் படிக்க போகும்போது ஒரு ஆர்வத்தில் போவாங்க. நான் ஃபர்ஸ்ட் இயர் தான் ரொம்ப டிஃபிகல்ட்டான ஃபேஸு. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண போறது அனாட்டமி, பிசியாலஜி, பயோகெமிஸ்ட்ரி. யூஸ்வலா இந்த நான் இந்தியன் முறைப்படி நான் போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் போனோடனே நீங்க வந்து கடவரை பார்த்து மயக்கப்பட்டு கீழே வந்துடுவீங்க. அதுல தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும். ஏன்னா என்னைக்குமே அந்த ஒரு பயம் வந்து அங்கதான் ஆரம்பிக்கும். ஒரு டெட் பாடியை பார்த்தோன்னே உங்களுக்கு அந்த பயம் ஆரம்பிச்சு நிறைய பேர் மயக்கப்பட்டு. இன்ஃபேக்ட் ரஷ்யாவில் நான் படிக்கும் போது நான் கொஞ்சம் தைரியமா இருந்தேன். என்னோட பக்கத்துல வந்த 10 பேர்ல 5 பேர் கீழே வந்துட்டாங்க. ஸோ அந்த பயம் ஆட்டோமேட்டிக்கா அது வரும். ஏன்னா உங்களுக்கு அந்த ஃபார்மலின் ஸ்மெல்லு, பாடி, திடீர்னு ஒரு 12th முடிச்சு பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஷாக்ல இருப்பீங்க. அந்த அனட்டமிக்கல் டிசெக்ஷன் பண்ணும்போது ஒவ்வொரு இதையும் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப பயத்துல இருப்பீங்க. ஆனா கூட அது போக அதே மாதிரி ஃபர்ஸ்ட் நீங்க இவ்வளவு நாள வந்து 12th வந்து ஒரு எப்படி மெமரைஸ் பண்ணி இது பண்ணிட்டு இருப்பீங்க. இதுலயும் அப்படிதான் பண்ணுவீங்க. பட் இன்னும் இன்டகிரேட்டட், இன்னும் வந்து புரிஞ்சல் ரொம்ப அதிகமா படிக்கணும். பிளஸ் மெடிக்கல் எஜுகேஷன் வந்து டஃபஸ்ட் சிலபஸ் இந்த வேர்ல்டு. ரொம்ப தெரிஞ்சுக்கிங்க, இதுதான் இருக்கிறதுலே டஃபஸ்ட் சிலபஸ். அதனால அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். இனிஷியலா அந்த ஃபர்ஸ்ட் இயர் மட்டும் தாண்டிட்டீங்கன்னா மற்றபடி ஈஸி. இந்தியாவில் இருக்கிற மாதிரி தான் பங்களாதேஷ்லேயே இதே மாதிரி தான் ப்ரூஃப் எக்ஸாமு. ஃபர்ஸ்ட் நீங்க போகும்போது அந்த ஷெட்யூலு, அந்த எக்ஸாமினேஷன் எல்லாமே கொஞ்சம் டஃப்னஸ்ல இருக்கும். ஏன்னா போனோடனே அனாட்டமி நடத்த ஆரம்பிச்சிருவாங்க, டெய்லி டெஸ்ட் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதை கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பயத்திலேயே போவீங்க. ஆனா இந்த இனிஷியல் அந்த 3 monthsல நீங்க கரெக்டா அடாப்ட் ஆயிட்டீங்கன்னா அப்புறம் அந்த ஷெட்யூல்மெண்ட் கரெக்டா போயிடும். யூஸ்வலா ஃபர்ஸ்ட் இயர் வந்து ஒரு பயத்துல தான் இருப்பாங்க. அது டிஃபிகல்ட்டா தான் இருக்கும். 6 மாசத்துல அது சரியாயிரும். இந்தியாலையும் சரி, பங்களாதேஷ்லயும் சரி, டிமோர்லயும் சரி, இல்லை வேற எந்த கண்ட்ரில நீங்க படிச்சாலும் அந்த ஃபர்ஸ்ட் 6 months அந்த டிஃபிகல்ட்டி இருக்க தான் செய்யும். முக்கியமா வெளிநாட்டு போறவங்களுக்கு பேரண்ட்ஸும் இருக்க மாட்டாங்க. ஒரு மயக்கப்பட்டு கீழே வந்தாலும் ஒரு ஃப்ரெண்ட்ஸ், புது ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. அந்த டிஃபிகல்ட்டி இருக்கும். ஆனா கண்ட்ரி வைஸ் நீங்க போகும்போது அந்த காலேஜும் உங்களை கண்டிப்பா டேக் கேர் பண்ணி. கெவின், உங்க கேள்வி கேளுங்க சார். ஹலோ சார். ஹலோ சார், என்னோட கொஸ்டின் சிம்பிள் கொஸ்டின் தான் சார். ஒரு நாளைக்கு ஒரு எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட் வந்து ரியலிஸ்டிக்கா எவ்வளவு நேரம் சார் படிக்கணும்? எவ்வளவு நேரம் படிச்சா நம்ம வந்து அந்த எம்பிபிஎஸ்ன்ற ஒரு இதுவை அச்சீவ் பண்றதுக்கு கரெக்டா இருக்கும் சார்? யூஸ்வலா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எம்பிபிஎஸ் வந்து டஃப்பான சிலபஸ். இட் இஸ் நாட் சோ ஈஸி. ஸோ கண்டிப்பா நீங்க வந்து இப்போ இனிஷியல் டேஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு கண்டிப்பா 6 hours நீங்க படிச்சாகணும். ஆனா போக அந்த படிப்பு டைமை இன்க்ரீஸ் பண்ணணும். ஏன்னா உங்களுக்கு ப்ரூஃப் எக்ஸாம்லாம் வரும்போது ரொம்ப டஃப்பா இருக்கும். இதே இந்தியாலையும் எப்படிதான் பங்களாதேஷ்லயும் சேம் டிக்டோ இருக்கனால அதே டைம் ஃப்ரேம் நம்ம கண்டிப்பா படிச்சாகணும். ஸோ இட் இஸ் அ டஃபர் சிலபஸ். அந்த
பங்களாதேஷை பொறுத்த வரைக்கும் டெய்லி டெஸ்ட்டு, அப்புறம் வீக்லி மார்க் டெஸ்ட்டு இந்த மாதிரி வரும்போது நம்ம கரெக்டாக அந்த ஷெட்யூலில் நீங்கள் பண்ணாதான் அந்த ஃப்ளோவில் போக முடியும். ஒவ்வொரு ப்ரோஃபைல் நம்ம கிளியர் பண்ண முடியும். இல்லாட்டின்னா அது லேக் ஆகும், இயர் லேக் ஆகும். அதனால கரெக்டாக இருக்கணும். மினிமம் 6 hours படிச்சா. ஓகே, கொஸ்டினர்ஸ் வந்திருக்கு. எம்பிபிஎஸ் படிக்க ஸ்ட்ரகிள் பண்ண அப்ராட்ல எப்படிப்பட்ட ஹெல்ப் கிடைக்கும்? காலேஜில் கண்டிப்பாக ஹெல்ப் கொடுப்பாங்க. அது மாதிரி ஃபேக்கல்டிஸும் உங்களை ஹெல்ப் பண்ணுவாங்க. இனிஷியல் உங்களுக்கு எம்பிபிஎஸ் அப்ராட்ல படிக்கிறது கொஞ்சம் எல்லா ரீதியாகவும் நீங்கள் அஃபெக்ட் ஆகுங்க. முதல்ல பேரண்ட்ஸ் இருக்க மாட்டாங்க. அப்புறம் உங்களுக்கு அந்த ஷெட்யூல்மெண்ட், ஏன்னா 12th வரைக்கும் ஸ்பூன் ஃபீடிங்ல நீங்க இருந்திருப்பீங்க. சாப்பாடுல இருக்கட்டும், உங்க ட்ரெஸ் துவைக்கிறதுல இருக்கட்டும், உங்களை அனுப்புறதுல இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்கு ஸ்பூன் ஃபீடிங் கிடைச்சிருக்கும். அங்க போய் நீங்க தனியா இருப்பீங்க, தனி ஊரு, வேற நாடு, வேற கல்ச்சரு, சாப்பாடு வேலைக்கு கரெக்டா இருக்குமான்னு உங்களுக்கு தெரியாது. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருக்க தான் செய்யும். அந்த இதில் வந்து உங்கள் டீச்சர்ஸ் அகாடமிக் வைஸ் இருக்கும், அட்மினிஸ்ட்ரேஷன் வைஸ், உங்களை ஹாஸ்டலில் எது பிரச்சனை இருந்தாலும் அவங்க இது பண்ணாங்க. ப்ளஸ் நாங்களும் அந்த இதில் ஸ்ட்ரீமில் இருப்போம். எங்களை எப்போ இது பண்ணாலும், சப்போஸ் அட்மினிஸ்ட்ரேஷனில் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குது, உங்களால் ரூம் மாற்றணும், ரூமை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா கூட நம்ம வந்து அதை கைட் பண்ணிடுவோம். இது வந்து பங்களாதேஷில் நிறைய இனிஷியல் போகும்போதே அவங்க ரொம்ப டிஃபிகல்ட்டி ஃபீல் பண்ணுவாங்க. அப்புறம் நாளையில அவங்களுக்கு செட் ஆயிடும். ஏன்னா டெய்லி கிளாஸஸ் இருக்கும், அதையும் காம்பன்சேட் பண்ணணும். வீட்டில் அகாமடேஷனே ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்ணுவாங்க. என்னதான் தமிழ் பசங்க ஒன்றா இருந்தாலும் அந்த லோன்லினஸ் வீட்டில் விட்டு போகும்போது இருக்கும். அது அட்மினிஸ்ட்ரேஷன் லெவல்ல ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாங்க. அகாடமிக் வைஸ் சரி, அட்மினிஸ்ட்ரேஷன் வைஸும் சரி. இன்னொரு கொஸ்டின் வருகிறது. ஹவ் ஆர் த இன்டர்னல் அசஸ்மெண்ட் அண்ட் யூனிவர்சிட்டி எக்ஸாமினேஷன் கண்டக்டட்? இது ஒவ்வொரு கண்ட்ரிலையும் டிஃப்ரெண்ட். ரஷ்யா சார்ந்த நாட்டில் சொல்றேன். அங்க வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் கிடையாது. ஃபைனல் இயர்ல மட்டும்தான் கவர்மெண்ட் எக்ஸாம். அண்ட் ப்ரீ ஃபைனல் இயர்லையும் ஒரு 2 சப்ஜெக்ட் இருக்கும். அசஸ்மெண்ட் எவ்ரி செமஸ்டர் தான் அசஸ்மெண்ட். அங்க வந்து சச்சோத் புக்குன்னு இருக்கும், அதாவது நம்ம ரேஷன் கார்டு மாதிரி இருக்கும். அசஸ்மெண்ட் வந்து இந்த யூரோப் கண்ட்ரிஸ் எல்லாமே 5, 4, 3, 2 இப்படிதான் மார்க்கு. ஸோ 5 வந்து எக்ஸலண்ட், 4 வந்து குட்டு, இது வந்து 3 வந்து சாட்டிஸ்ஃபேக்டரி, 3 தான் பாஸ். ஸோ 3 கீழே வந்தாங்கன்னா 2னா ஃபெயிலு. இதுதான் அங்க அசஸ்மெண்ட். எவ்ரி செமஸ்டர், ஒவ்வொரு செமஸ்டரும் அந்தந்த சப்ஜெக்டை வந்து நம்ம கிளியர் பண்ணிட்டு போகணும். ஃபைனல் இயர்ல தான் உங்களுக்கு எல்லா எக்ஸாம்லையும் கவர்மெண்ட் எக்ஸாம் இருக்கும். அதுவும் ரிட்டன் கிடையாது, ஒன்லி வைவா. ரிட்டன் வந்து எம்சிக்யூஸ் ரொம்ப சிம்பிளா இருக்கும். அதே மாதிரி யுக்ரைன் எடுத்துக்கிட்டா க்ரோக் 1, க்ரோக் 2, க்ரோக் 3. பட் இப்போ யுக்ரைன் யாருமே போறதில்லை. அதே மாதிரி ஜார்ஜியா எடுத்துட்டாலும் சரி, எல்லாமே இந்த ரிட்டன்ல தான் போயிட்டு இருக்குன்னு தவிர ரிட்டன் அதிகமா இருக்குது, வைவா தான் அதிகமா இருக்கு. ஸோ வைவால ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 கொஸ்டின்ஸ் இருக்கும், இல்லை ஒரு டிக்கெட் எடுப்பீங்க. அந்த டிக்கெட்ல 4 கொஸ்டின், 3 டீச்சர் இருப்பாங்க, 2 டீச்சர் இருப்பாங்க. உங்கள்ட்ட கேள்வி கேட்பாங்க. நாங்கள் நார்மலா அந்த பேசிக் திங்ஸ் சொல்லிட்டீங்கன்னா அவங்க விட்டுருவாங்க. ரொம்ப எக்ஸலண்டா சொன்னீங்கன்னா உங்களுக்கு 5 மார்க். அதான் 5 மார்க் வந்து எக்ஸலண்ட். இது ரஷ்யா சார்ந்த நாடுல எல்லாத்துலயுமே இப்படிதான் மேக்சிமம் இருக்குது. இதுல வந்து பெரிய டிஃபரன்ஸ் இருந்தது. பங்களாதேஷ்ல வந்து டிமோர்ல வந்து கண்டிப்பா வந்து இந்தியன் கரிக்குலம் அப்படியே ஃபாலோ பண்றதுனால ப்ரோஃப் 1, ப்ரோஃப் 2, ப்ரோஃப் 3, ப்ரோஃப் 4. முக்கியமா பங்களாதேஷ்ல வந்து ப்ரோஃப் 1ங்கிறது வந்து ப்ரொஃபஷனல் எக்ஸாம் 1. இது வந்து யூனிவர்சிட்டி தான் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணும். இந்த யூனிவர்சிட்டி எப்படி எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுன்னா, நம்ம டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி கண்டக்ட் பண்ற மாதிரி இதே சேம் டிக்டோ மார்க் முதற்கொண்டு ரிட்டனு, வைவா, ப்ராக்டிக்கல் இதே மாதிரி இன்டர்னல் அசஸ்மெண்ட் எப்படி நடக்குதோ அதே மாதிரி. அதுக்கு முன்னாடி நீங்க இந்த ப்ரோஃப் எக்ஸாம் எழுதணும்னா அங்க வந்து டெய்லி எக்ஸாம் இருக்குது, அப்புறம் வந்து கார்டு எக்ஸாம் இருக்குது, அதுக்கப்புறம் டேர்ம் எக்ஸாம் இருக்குது. ஸோ டெய்லி எக்ஸாம் வந்து நடத்துவாங்க. அதை நீங்க கிளியர் பண்ணிட்டு கார்டு எக்ஸாம் அதை கிளியர் பண்ணி டேர்ம் எக்ஸாம் அதை கிளியர் பண்ணா உங்களுக்கு ப்ரொஃபஷனல் எக்ஸாமும் விடுவாங்க. ஸோ இந்த சிஸ்டமேட்டிக் இன்டர்னல் அசஸ்மெண்ட் நடந்துட்டே இருக்கு. யூனிவர்சிட்டி எக்ஸாம் தான் ப்ரோஃப் 1, ப்ரோஃப் 2, ப்ரோஃப் 3, ப்ரோஃப் 4. இது வந்து கம்ப்ளீட்டா இந்தியன் மாடலை அப்படியே டிக்டோ ஃபாலோ பண்றது தான் பங்களாதேஷ். அது மாதிரி டிமோர்லேயும் மோரார்லெஸ் சேம் யூனிவர்சிட்டி எக்ஸாமும் இந்த மாதிரி. மற்ற எல்லா கண்ட்ரிலுமே வியட்நாமா இருக்கட்டும், ஜார்ஜியாவா இருக்கட்டும், சைனாவா இருக்கட்டும், செமஸ்டர் தான் கொண்டு போவாங்க. ஃபைனல் இயர் மட்டும் தான் கவர்மெண்ட் எக்ஸாம். அதுவும் ரிட்டன் அவ்வளவா இருக்காது, வைவா மட்டும் தான் இருக்கும். பிலிப்பைன்ஸ்ல அதே மாதிரி தான். ரிட்டன் வந்து மினிமலா இருக்கும்,
பட் மோரார்லெஸ் அங்கேயும் எக்ஸாம் வந்து கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். இந்த மாதிரி டிஃப்ரென்ஸாக பண்ணும் தவிர டிப்பிக்கல் இந்தியன் கரிக்குலம், இந்தியன் அசஸ்மெண்ட்டு, இந்தியன் இது அப்படியே ஃபாலோ பண்ணுறது பங்களாதேஷ் மட்டும்தான். பங்களாதேஷ், நேபாள், மொரிஷியஸ் இது அப்படியே ஃபாலோ பண்ணுறாங்க. ஐ மீன் ஏசியன் ஏஜ் கண்ட்ரிஸ் வந்து அப்படியே. இன்னொரு கொஸ்டின் வந்து, ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு சப்ஜெக்ட் புரிஞ்சிக்க கஷ்டமா இருந்தா இல்ல எக்ஸாம்ல ஃபெயில் ஆனா என்ன நடக்கும்? ஓகே, குட் கொஸ்டின். இது வந்து மற்ற கண்ட்ரில வந்து உங்களை வந்து பெரிய லெவலுக்கு ட்ராப் பண்ண மாட்டாங்க அன்லெஸ் நீங்க வந்து கிளாஸுக்கே போகாம இருந்தா. ஃபார் எக்ஸாம்பிள் செமஸ்டர் எக்ஸாம் வருதுன்னா உங்க அட்டெண்டன்ஸ் வந்து கண்டிப்பா பார்ப்பாங்க. எல்லா கண்ட்ரிலையுமே அட்டெண்டன்ஸ் ரொம்ப முக்கியமா ஆயிடுச்சு. அந்த இதுல வந்து நீங்க செமஸ்டர் எக்ஸாம் கண்டிப்பா கொடுத்து அதை பாஸ் ஆகி எவ்ரி இயர் இயர்லி 2 செமஸ்டர் வரும். செமஸ்டர் 1, செமஸ்டர் 2 அதை முடிச்ச பிறகு நீங்க வர முடியும். இப்போ பங்களாதேஷ் எடுத்தீங்கன்னா டிபிக்கலா பங்களாதேஷ்ல வந்து நீங்க கண்டிப்பா டெய்லி எக்ஸாம் ஐட்டம் சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் கார்டு எக்ஸாமு, அதுக்கப்புறம் டேர்ம் எக்ஸாமு, இதெல்லாம் முடிச்சாதான் ப்ரொஃபஷனல் எக்ஸாம் போக முடியும். அந்த ப்ரொஃபஷனல் எக்ஸாம் முடிச்ச பிறகுதான் நீங்க வந்து இது பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரொஃபஷனல் எக்ஸாம் இங்க டேர்ம் இதெல்லாம் கொடுத்தாதான் உங்களை விடுவாங்க. இந்த இதுலயே நீங்க ஒழுங்கா ப்ராப்பரா இல்லை, உங்களை ப்ரோஃப் எக்ஸாம் எழுதுறதுக்கு அப்ரூவலே கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா கவர்மெண்ட் மூலியமா தான், சாரி யூனிவர்சிட்டி காலேஜ் மூலியமா தான் யூனிவர்சிட்டி எக்ஸாம் அப்ளிகேஷன் போடுவீங்க, அந்த அப்ளிகேஷனே தர மாட்டாங்க. ஸோ இது ஒன்று வெரைட்டி. அடுத்தது வந்து யூனிவர்சிட்டி எக்ஸாம் ஃபெயில் ஆயிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு சப்ளிமெண்ட்ரி நடக்கும். ஃபர்ஸ்ட் சப்ளிமெண்ட்ரி 3 monthsல நடக்கும். அடுத்த சப்ளிமெண்ட்ரி அலோவ் பண்ணும். அதுலேயும் நீங்க ஃபெயில் ஆயிட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஒரு இயர் டிராப் ஆகலாம். ஸோ இந்த ப்ரொவிஷன்ஸ்லாம் இது இருக்குது. பட் இந்த எக்ஸாமை கொடுக்காம அடுத்த லெவலுக்கு நீங்க மூவ் ஆக முடியாது. நீங்க என்னதான் செகண்ட் இயர் போயிட்டாலும் தேர்ட் இயர் போயிட்டாலும் இந்த ஃபர்ஸ்ட் இயர் எக்ஸாமும் இந்த சப்ஸ்கிரிண்ட் எக்ஸாம் முடிச்சாதான் அது வந்து இருக்கும். கண்டிப்பா டிராப்னஸ் இருக்குது. மற்ற கண்ட்ரில வந்து கண்டிப்பா டிராப் பண்ணுவாங்க அன்லெஸ் யூ ஆர் நாட் கோயிங் டு கிளாஸ். ஒரு காலேஜுக்கே போகாம எக்ஸாமே கொடுக்காமனா கண்டிப்பா டிராப் பண்ணிடுவாங்க. என்எம்சி கைட்லைன்ஸ் பத்தி எல்லாருக்கும் நல்லா புரிஞ்சிருச்சா? உங்க புரியாட்டா நீங்க கேளுங்க. ஷேக் அசீஸ் சார், உங்க டவுட் எதா இருந்தாலும் நீங்க கேட்கலாம். இந்த கிர்கிஸ்தான்ல ஜலாலாபாத் இன்டர்நேஷனல் யூனிவர்சிட்டி சொல்றாங்க இல்லையா? ஆமா. அது வந்து என்எம்சி அப்ரூவல் இருக்கா? கிர்கிஸ்தான் வந்து ஜலாலாபாத், ஓஷ் இந்த ஊர்ல தான் இருக்குது. இது முக்கியமா இப்ப கிர்கிஸ்தான்ல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ரீசெண்டா அந்த நாட்டே அக்ரிடேஷன் வந்து வச்சாங்க. அதுல நிறைய காலேஜஸ் வந்து அவங்க கண்ட்ரிலே வந்து இது பண்ணிட்டாங்க, ரெகனைசேஷன் டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. போனவங்களுக்கு எல்லாம் என்ன ஆகுது சொல்லிட்டு அவங்க கண்ட்ரிலேயே நிறைய காலேஜஸ் வந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. இப்ப ரீசெண்டா நடந்துச்சு, ஒரு 4 மாசம் முன்னாடி நடந்துச்சு. சரி, அது அவங்க இன்டர்னல் இது, அது நம்ம அதுக்கு போகல. இப்ப என்எம்சி கம்ப்ளைண்ட்ஸ்குள்ள வருதா, இதுதான் ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டியது. ஸோ என்எம்சி கம்ப்ளைண்ட்ஸ்குள்ள 100% அந்த கண்ட்ரி வரலன்னு நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் 4 வந்து இந்த 4.5 years கம்ப்ளீட்டா அது பூர்த்தி செய்யுது. ஏன்னா அவங்க 5 years 6 years தான் ப்ரோக்ராம். ஓகேங்களா? ரெண்டாவது வந்து அங்க வந்து இன்டர்ன்ஷிப் இருக்குதா, இது பெரிய கொஸ்டின் மார்க். 2021 முன்னாடி அங்க இன்டர்ன்ஷிப் மெத்தடாலஜிங்கிறது கிடையாது. ஆனா இப்போ வந்து யூனிவர்சிட்டிஸும் இல்ல காலேஜஸும் கிளைம் பண்றாங்க, நாங்க 6 வருஷம் கோர்ஸ் அதுக்குள்ளேயே வந்துடும் அப்படின்னு. ஆனா கவர்மெண்ட் கிளியரா சொல்லிச்சு அது தனியா தான் இருக்கு. மூணாவது வந்து இங்கிலீஷ் மீடியம் வந்து இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, அந்த நாட்டோட பிரதிநிதி கிர்கிஸ்தான் லாங்குவேஜ் தான் படிப்பாங்க, இங்கிலீஷ்ல படிக்க மாட்டாங்க. ஆனா அவங்க இங்கிலீஷ்ல படிக்கணுங்கிறது ஆப்வியஸ்லி அது இங்கிலீஷ் வந்து டிபேட்டபிள், அது ஓகே. நாலாவது இந்தியன் கரிக்குலம் சிலபஸ் வந்து கண்டிப்பா கேட்கறாங்க. இவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா 19 சப்ஜெக்ட் நடத்துறது தான் வந்து இந்தியன் கரிக்குலம் சிலபஸ் நினைச்சிட்டாங்க. கிடையாது, அந்த நாட்டுக்குன்னு கரிக்குலம் சிலபஸ் இருக்குது. அந்த நாட்டு வந்து கண்டிப்பா இந்தியன் கரிக்குலம் சிலபஸ் ஃபாலோ பண்ணல. இது வந்து நான் நேரடியாகவும் நான் போய் பார்த்துட்டேன். நான் 2-3 காலேஜ்லயே நான் பேசியிருக்கேன். எனக்கு வந்து அஃபிஷியல் ஜிஓ கவர்மெண்ட் ஆர்டர் இந்தியன் கரிக்குலம் ஃபாலோ பண்ணுதான்னா அது கிடையாது, பண்ண முடியாது. இது ரீசெண்டாகவும் நடந்துச்சு. அடுத்து 5வது வந்து லைசன்ஸ் கொடுக்கறதுல, ஃபார் எக்ஸாம்பிள் ஓஷ் இந்த இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 10,000 to 20,000 பேர் படிப்பாங்க. நான் ஒரு சிம்பிள் கொஸ்டின் உங்கள்ட்ட கேட்கிறேன், 10,000 பேருக்கு லைசன்ஸ் கொடுத்து அந்த நாட்டுல ஒரு 10,000 பேர் ஊருக்கு இங்க வந்துட்டான், ஒரு 500 பேர் அங்க தங்கிட்டு எனக்கு வேலை தாங்கன்னா அவங்க எப்படி கொடுப்பாங்க? அந்த நாட்டு மக்களுக்கு பிரச்சனை வரும். ஒரு லைசன்ஸ் கொடுக்கணும்னா அவங்க எவ்வளவு அந்த லைசன்சிங் எக்ஸாமை ஸ்ட்ரிக்டா ஆக்குவாங்க. இதெல்லாம் அந்த இது இருக்குது.
ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கிர்கிஸ்தான் அஃபிஷியலா நான் இதுக்குள்ள இல்லை. இது வந்து நான் நிறைய கிர்கிஸ்தான் கன்சல்டன்ட்டே நிறைய சொல்லியிருக்கேன். அது வந்து இல்லை, தயவு செய்து உங்க நாட்டு கன்சல்டன்ட்டை பேசுங்க. இது வந்து நாட்டோட பிரச்சனை. இது நாளைக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த அவைல் பண்ணலாம்னா அது பெரிய பிரச்சனையா போகும். நான் நிறைய சொல்லிட்டேன். எல்லாருமே அந்த 2021 பேட்ச் 28ல தான் வருவாங்க. 6 வருஷம் முடிச்சாங்கன்னா 28ல தான் அது வரை வெயிட் பண்ணுறேன். பட் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த கம்ப்ளைண்ட்ஸ்குள்ள வரல. அது உறுதியா எனக்கு 100% சொல்ல முடியும். இது நான் யார்ட்ட வேணாலும் சேலஞ்ச் பண்ணுவேன். ஏன்னா நிறைய பேர்ட்ட அங்க உள்ள ஆளுங்கள் எல்லாருமே எனக்கு தெரியும். நான் நிறைய பேசியிருக்கேன். பட் அவங்க இதுவரை அதை பத்தி எதுவுமே கண்டுக்கல. 2021ல அந்த பிரச்சனை நிறைய அளவுக்கு நடக்கும். இன்ஃபேக்ட் 2028ல வர்றதுக்கு முன்னாடி அதை எப்படியாவது சால்வ் பண்ணணும்னு தான் நானும் நிறைய என்எம்சி கேடையும் சரி, மெடிக்கல் கவுன்சிலையும் சரி நிறைய நேரம் பேசியிருக்கோம். அவங்க அதை ஒத்துக்கவே இல்லை. என்எம்சி கம்ப்ளைண்ட்ஸ்குள்ள பண்ற இது மட்டும் போங்க அப்படின்னா நீங்க எந்த கண்ட்ரின்னு சொல்லுங்கன்னா இதுவரை ஒயிட் அண்ட் பிளாக் சொல்ல மாட்டேன். இதுதான் நிரசனமா உண்மை. அதனால தயவு செய்து கிர்கிஸ்தான் போற நினப்பு இருந்துச்சுன்னா நீங்க அவாய்ட் பண்ணிருங்க. நீங்க என்கிட்ட 1 to 1 அதுக்கப்புறம் இந்த இது முடிஞ்ச செஷன் முடிஞ்சோடனே ஃபோன் நம்பர் வாங்கிட்டு வாங்க, கிளியரா இன்னும் தெளிவா அதான் சார் டவுட் என்ன, அங்க ஸ்டேட் யூனிவர்சிட்டி இருக்கு, இன்டர்நேஷனல் யூனிவர்சிட்டி ஜலாலாபாத்ல. ஸோ ஸ்டேட் யூனிவர்சிட்டி லோக்கல் லாங்குவேஜ் சொல்றாங்க, இன்டர்நேஷனல் வந்து அதாவது நல்லா கேட்டுக்கங்க. இன்டர்நேஷனல் ஸ்டேட் எல்லாமே இவங்க கொண்டு வந்த மெத்தடாலஜி தான், சரிங்களா? இது எல்லாமே ஒரு குரூப் ஆஃப் பீப்புள். அதை நான் இப்ப பிரைவேட்டா இதுல சொல்ல முடியாது. ஏன்னா நான்லாம் ரொம்ப க்ளோஸ் அங்க, எனக்கு நல்லா தெரியும். பட் என்ன ப்ராப்ளம்னா நம்ம எந்த கண்ட்ரிக்கும் அகெயின்ஸ்ட்லாம் கிடையாது. இந்த என்எம்சி கம்ப்ளைண்ட்ஸ்குள்ள வராது. நாளைக்கு உங்க பையனே அனுப்பிச்சு விட்டாலும் இங்க வரும்போது நம்ம சண்டை பிடிக்க ஆரம்பிக்கணும் என்எம்சி கூட. அந்த டைம்ல நீங்க கோர்ட்ல 5 வாட்டி வந்து டிஸ்மிஸ் ஆயிடுச்சு. 5 வாட்டி டிஸ்மிஸ் பண்றானா அவன் எவ்வளவு தெளிவா இருக்கிறான்னு அர்த்தம். ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. 5 வாட்டி டிஸ்மிஸ் பண்றாங்க. போன வாட்டி பாட்னா ஹைகோர்ட்ல கூட சொல்லும் போது கூட ஒரே வார்த்தை, என்எம்சி என்ன சொல்லுதோ அதை ஃபாலோ பண்ணுங்க, அதை ஃபாலோ பண்ணாம நீங்க வராதீங்க அப்படின்னு சொல்லி கிளியரா சொல்றேன். ஆனா நம்மளுக்கு என்னன்னா என்எம்சியே வாயை திறக்க மாட்டேங்குது. இதுதான் நாங்க கேட்கிற கேள்வி. அது மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரிலையும் உள்ள கன்சல்டன்ட்ஸ்டே நிறைய பேருக்கு தெரியும். அது ஒரு நாடு வந்து கொடுக்க முடியாது. என்னதான் கிர்கிஸ்தான் சின்ன நாடாலும் அவனும் ஒரு சுதந்திரம் அடைச்ச நாடு. அவங்களோட இதை தானே ஃபாலோ பண்ணுவாங்க. அவங்க எப்படி நம்ம இந்தியன் கரிக்குலம் இந்தியா சொன்னதுக்காண்டி எப்படி மாற்ற முடியும்? அது மாத்துறது ரொம்ப கஷ்டம். அவங்க மாத்தணும்னா அவங்க ஸ்ட்ரக்சரையே மாத்தணும். அது சாத்தியக்கூறே கிடையாது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரூல் வந்தப்புறம் அந்த கண்ட்ரி முன்னாடி எப்படி இருந்துச்சோ அப்படிதான் கிர்கிஸ்தான் இப்போ இருக்குது. எந்த மாற்றமெல்லாம் இல்லை. நீங்க வந்து படிக்கிறீங்க, நம்ம கன்சல்டன்சி சொல்றோம் அது ஃபாலோ பண்ணுது, அது என்எம்சி அப்ரூவ்டு இருக்குது. ஆக்சுவலா என்எம்சி அப்ரூவ்டுன்னு யாருமே சொல்லவே கூடாது. இது வந்து என்எம்சி யாருமே அப்ரூவ் பண்ணல, எந்த கண்ட்ரியுமே அப்ரூவ் பண்ணல. உங்க வந்து இந்த கம்ப்ளைண்ட்ஸ்குள்ள வர்றதை பார்க்க சொல்றாங்க. என்எம்சி எந்த கண்ட்ரியும் அப்ரூவ் பண்ணல, எந்த காலேஜையும் அப்ரூவ் பண்ணல, எந்த கண்ட்ரியும் அப்ரூவ் பண்ணல. இதெல்லாம் முன்னாடி நடந்துச்சு. 2014 முன்னாடி லிஸ்ட் விடுவாங்க. இந்த கண்ட்ரில இந்த காலேஜ் ரெகனைஸ் லிஸ்ட் விட்டாங்க. ஆனா அது 2015ல அது டோட்டலாவும் எடுத்துட்டாங்க. எடுத்துட்டு அந்த கண்ட்ரி ரெகனைஸ் ஆகிருந்து ஹூ லிஸ்ட்ல இருந்துச்சுன்னா நீங்க தைரியமா வந்து படிச்சுட்டு வந்து எக்ஸாம் எழுதலாம்னு சொல்லிட்டு அப்போவே எடுத்துட்டாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி லிஸ்ட் இருந்துச்சு, இந்த காலேஜ் இந்த கண்ட்ரில அப்ரூவ்டு அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. அதெல்லாம் எப்போ எடுத்து அதுக்கப்புறம் 2021க்கு அப்புறம் தெளிவா ஆயிட்டாங்க. இந்தியன் கவர்மெண்ட் தெளிவா இருக்குது. நான் ரூல் போட்டிருக்கேன், இந்த ரூலை ஃபாலோ பண்ற கண்ட்ரிக்கு போங்க. ஆனா நான் எந்த கண்ட்ரின்னு சொல்ல மாட்டேன். புரியுதா சார்? எந்த கண்ட்ரின்னு நான் சொல்ல மாட்டேன். அது உங்களோட இது. இப்ப நம்ம அஸ் எக்ஸ்பர்ட்டா என்ன சொல்றோம், நம்ம வந்து இதை படிச்சு முதல்ல என்ன சொல்றோம், தயவு செய்து வெளிநாட்டுக்கு போவாதீங்க. ஏன்னா கம்ப்ளைண்ட்ஸ் இவ்வளவு வந்துருச்சு. இல்ல அப்படி போகணும்னா இந்த ரூலை ஃபாலோ பண்ற இதுக்கு போங்க. அட்லீஸ்ட் நம்ம கோர்ட் ஆஃப் லால என்ன பண்ணோம், ப்ரூஃப் தான் கேட்போம். 5 ரூல் கரெக்டா வருதா? இந்த 5 ரூல் இந்த கண்ட்ரிக்குள்ள கண்டிப்பா இருக்குது. இந்த ரூல் வந்தது அப்புறம் அவங்க மாத்தல. இந்த ரூலுக்கு முன்னாடியே அப்படிதான் இருக்கு. அவங்க சுதந்திரம் பெற்றதுல இருந்து அப்படிதான் இருக்கு. ஸோ அதனாலதான் நம்ம அது இது பண்றோம். நாளைக்கு வந்து நம்ம கோர்ட் ஆஃப் லால ப்ரூஃப் தான் சார். நீங்க இங்க படிச்சிட்டீங்க, நீங்க ஏழப்பட்டவங்க அவங்களாம் அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. நீங்க ப்ரூஃபை மட்டும் தான் கொடுக்கணும். அந்த ப்ரூஃப் இதுல இருக்குது. அதனாலதான் நான் வந்து பங்களாதேஷோ டிமோருக்கோ போங்கன்னு சொல்றது. கிர்கிஸ்தான், கசகிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், ஜார்ஜியா, அர்மேனியா. சார் நான் ரஷ்யால தான் படித்தேன். எனக்கு தெரியாங்க இன்டர்ன்ஷிப் இல்லைன்னு. என்கிட்டயே ஃபோன் பண்ணி இன்டர்ன்ஷிப் அங்கே இருக்குன்னு சொல்றாங்க.
நான் சொன்னேன் எப்படி இன்டர்ன்ஷிப்? இல்ல அந்த 6 வருஷம் லீவ்ல வரும்போது நீங்க பண்றீங்களா? ஸோ இன்டர்ன்ஷிப்புக்கு அர்த்தமே உங்களுக்கு தெரியாம போயிடுது. இதுதான் பிரச்சனை. ஸோ அதனால உங்களுக்கு வேற ஏதாவது கேள்வி இருந்தா கேளுங்க, நான் அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதான் சார், ஜலாலாபாத் இன்டர்நேஷனல் யூனிவர்சிட்டி வந்து எந்த அளவுக்கு இருக்குன்ற டீட்டெயில் கேட்கலாம்னு கேட்டது. 100% எனக்கு நல்லா தெரியும். இந்த கண்ட்ரி உள்ளக்கே வராது. அங்க அனுப்புறவங்களுக்கு அது தெரியும். ஆனா அது மலுப்புறாங்க. ஏன்னா நீங்க கிர்கிஸ்தான் நீங்க நிறைய வீடியோ பாத்தீங்கன்னா கிர்கிஸ் ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி மட்டும் தான் அப்ரூவ்டுன்னு சொல்லிட்டு ஒரு குரூப் ஆடிட்டு. நான் என்ன கேட்பேன், ஒரு கண்ட்ரில மெடிக்கல் கவுன்சில் இருந்தா அது எல்லா காலேஜஸ் தான். ஒரு தனியா ஒரு கண்ட்ரி ஒரு காலேஜை மட்டும் அப்ரூவ் பண்ண மாட்டேன். அது எல்லாருக்குமே ஈக்குவல். இப்ப என்எம்சி இருக்குன்னா நம்ம ஊர்ல இருக்கிற 218 காலேஜுக்குமே அதே தான் என்எம்சி. தனியா ஒரு இதுக்கு மட்டும் என்எம்சி இருக்காது. ஆனா அது கிர்கிஸ்தான்ல அப்படி கிளைம் பண்றாங்க, உஸ்பெகிஸ்தான் அப்படி கிளைம் பண்றாங்க, ஜார்ஜியால அப்படி கிளைம் பண்றாங்க. எங்க காலேஜ் மட்டும் தான் இது இருக்குது. அது எப்படி ஒரு காலேஜுக்கு மட்டும் அப்படி ரெகனைஸ் கொடுத்து இன்னொரு காலேஜுக்கு கொடுக்க மாட்டான்? ஐ மீன் இந்த என்எம்சி கம்ப்ளைண்ட் உள்ளது. அதனால அது கிடையாது அந்த மாதிரி. சரிங்களா? ஜோசப் உங்க கேள்வி கேளுங்க. கேக்குதா சார்? கேக்குது சார். கேள்வி இல்ல, ஆல்மோஸ்ட் நான் ஒரு 4 to 5 வெபினார்ஸ் அட்டன் பண்ணிருக்கேன் சார். ஸோ இதுதான் நான் ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ற ஃப்ரீ வெபினார். ஓகே. மற்றவங்க எல்லாமே ஃபோக்கஸ் பண்றது ஃபுல்லா அட்மிஷன், அந்த ஃபீஸ், அந்த மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்றாங்க. ஓகே 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 ஓகே. வெபினார் அட்டன் பண்ணது வந்து எனக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கு. ஆக்சுவலா ஓகே ஓகே, thank you வெரி மச். பத்தி எப்படி இருக்கு, ஃபியூச்சர்ல என்னென்ன ப்ராப்ளம் வரும், அதெல்லாம் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றீங்க. மோஸ்ட் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து மணியை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்றாங்க. ஆனா ஸ்டூடெண்ட்ஸோட கெரியர், அங்கே போனா என்ன ப்ராப்ளம் வரும், ஸோ மற்றவங்களாம் வந்து காசு வாங்கிட்டு இதுல போய் படிங்க, அதுல போய் படிங்கன்னு தான் சொல்றாங்க. இன்னும் முக்கியமான விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். எஃப்எம்ஜி ரிசல்ட், அதாவது 2002 இருந்து 2026 இப்ப நடந்து வரைக்கும் ஆவரேஜா 2 to 12% இல்ல 25% வரலாம் போயிருக்கு. ரீசெண்டா நடந்த இதுல வந்து 12% தான் பாஸ் ஆனாங்க. ஒரு பெரிய அவ்வளவு நிலைமை எஃப்எம்ஜிஸ் வெளிநாட்டுல போயிட்டு வரவங்களுக்கு. அந்த டிஃபிகல்ட்டி யாருமே சொல்றது இல்லை. என்கிட்ட வரவங்கள்ட்ட இது எல்லாத்தையும் தரவா எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இந்த மாதிரி கஷ்டங்கள் இருக்கும், உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் கிடைக்கிறதுலயும் பிரச்சனை இருக்குது, எஃப்எம்ஜி பாஸ் ஆகிறதுலயும் படிக்கிறது. ஆனா இதெல்லாம் நீங்க எப்படி ஓவர் கம் பண்ணணும்னா, நீங்க டே 1ல இருந்து கரெக்டா உன்னை கைட் பண்ணோம்னா கண்டிப்பா இதை கிளியர் பண்ணிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸாம் இருக்கட்டும், 12% அந்த வாட்டி பாஸ் ஆனவங்க. இன்ஃபேக்ட் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்டூடெண்ட் வந்து 149. ஆனா அவங்க அந்த பொண்ணு சொன்னது என்னன்னா, நான் நல்லா படிச்சேன், நல்லா இல்லை, 150 என்ன இருந்தாலும் 150 தான் பாஸ். நீங்க தலைகீழ நின்றாலும் அது 10 வாட்டி இருந்தாலும் அதே தான் 149 பாஸ். ஸோ 149 ஃபெயில் தான். ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்க இருக்காங்க. இன்ஃபேக்ட் நேத்து ஒரு 3 நாளைக்கு முன்னாடி 3 நாளா ஒரே போராட்டம் டெல்லி ஜந்தர் மந்தர் நடந்துட்டு இருக்குது. கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப டஃபா எடுத்துட்டீங்க. ஆனா என்எம்சி வந்து சாரி என்பிஎம்பி, அதாவது நேஷனல் போர்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து தான் கண்டக்ட் பண்ணுது என்பிஎம்பி. ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, உங்களை நாங்க லிசன் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் அவங்க என்ன சொல்றாங்க, நாங்கள் எதுவும் பண்ண முடியாது, கிரேஸ் மார்க் கொடுக்க முடியாது, போங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது இந்த கஷ்டத்தை எல்லாத்தையும் சொல்லிதான் நான் சொல்றேன். ஒரு ஸ்டூடெண்ட் வந்தாங்கன்னா ஜஸ்ட் ஃபைனான்சியல் மேட்டர் மட்டும் சொல்லிட்டு விடுறது இல்லை. அவங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்கோ, அதுக்கப்புறம் படிக்கிற காலத்துல என்ன கஷ்டம் இருக்கு, முடிச்சப்புறம் என்ன கஷ்டப்படுறாங்க. இன்டர்ன்ஷிப் இங்க தமிழ்நாட்டுல ஆன்லைன் ப்ராப்ளம் இவ்வளவு பிரச்சனை இருந்துச்சு. பட் இந்த கவர்மெண்ட் தாவைக்கா கவர்மெண்ட் வந்தோடனே அது ஒரு கொஞ்சம் கிளாரிட்டி ஒன்று பண்ணாங்க. அது ரொம்ப தேங்க்ஸ் தாவைக்கா கிராமத்தை சிஎம் ஜோசப் சாருக்கும். ஏன்னா அது ஒரு கிளாரிட்டி பயங்கரமா பண்ணி விட்டாங்க. இதுக்கு முன்னாடி கவர்மெண்ட் வந்து அது ரொம்ப ட்ரையல் பண்ணி அந்த 5 லட்சம் உள்ள ஃபீஸை வந்து 30,000 கொண்டு வந்தாங்க. அதுவும் பெரிய விஷயம். டிஎம்கே பண்ணது 30,000 கொண்டு வந்தது. அதுக்கப்புறம் இந்த இன்டர்ன்ஷிப் ப்ராப்ளம் வந்து டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல்ல வேணும்னு சொல்லிட்டு முன்னாடி கவர்மெண்ட்டே சொன்னாங்க. ஆனா இந்த கவர்மெண்ட் வந்தோன்னா அதை வந்து கிளியர் பண்ணி விட்டு டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டலையும் கொடுத்து விட்டாங்க. அதனால அதுவும் வந்து இப்ப இன்டர்ன்ஷிப் பிரச்சனை ஓவரால் மோரலஸ் சேஃப் ஆயிடுச்சு. ஸோ இது எல்லாத்தையுமே ஒன்னா நான் சொல்லி, எஃப்எம்ஜி எக்ஸாம்னா இவ்வளவு டஃப் இருக்கும், சாதாரண எக்ஸாம் கிடையாது, அதை நீங்க பாஸ் ஆகல முனைப்பு. அதனாலதான் நான் என்ன சொல்றேன்னா, நீங்க கிர்கிஸ்தான், ஜார்ஜியா, அர்மேனியா இது மாதிரி போற நாடை விட்டுட்டு பங்களாதேஷ் போங்க. ஏன்னா பங்களாதேஷ் வர்றவங்க ஃபர்ஸ்ட் அட்டம்ல வித்வுட் கோயிங் டு கோச்சிங் சென்டர் 95% கிளியர் பண்ணாங்க. இது இந்த உண்மை யாருக்குமே தெரிய முடியாது. நேத்து கூட ஒரு பேரண்ட் என்கிட்ட பேசும்போது துபாயில இருந்து பேசினாரு. நான் அவர்கிட்ட அவ்வளோ எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண போது, சார் பங்களாதேஷ்ல இவ்வளோ இருக்குதா, அதாவது பொட்ரேஷன் வந்து எப்படி நடக்குதுன்னா,
பக்கத்து நாடு இவங்க என்ன பெரிய ஆப்வியஸ்லி இது போற நாடு தான், இதுல வந்து இதெல்லாம் இல்லை. பட் எஜுகேஷன் சிஸ்டம் நான் பார்த்த வரைக்கும் ஓவரால் ஃபர்ஸ்ட் நான் கொண்டு வர்றது பங்களாதேஷ் தான் கொண்டு வர்றது. ஏன்னா அங்க சிஸ்டம் வந்து அந்த மாதிரி இருக்கனால தான் பசங்க அவ்வளோ சூப்பரா படிச்சுட்டு வந்து இங்க வந்து ஃபர்ஸ்ட் அட்டம்ல 95% ஃபர்ஸ்ட் அட்டம்ல கிளியர் பண்ணிடுவாங்க. மற்ற 5% அடுத்த எக்ஸாம், 2வது அட்டம் மேல பங்களாதேஷ்ல எக்ஸாம் கிளியர் பண்ணலன்னு சரித்திரமே கிடையாது. ஸோ இந்த இம்பார்ட்டன்ட் எஃப்எம்ஜியோட இம்பார்ட்டன்ட், இன்டர்ன்ஷிப் இம்பார்ட்டன்ட், போஸ்ட் கிராஜுவேஷன், இதுக்கப்புறம் என்ன ஸ்ட்ரகிள் அப்படின்னு பண்ணீங்க, இது எல்லாத்தையும் நான் இது பண்றேன். தேங்க்யூ ஜோசப், நீங்க எங்களை அப்ரிஷியேட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். வேற ஏதாவது கேள்வி இருக்குதா? நீங்க கேள்வி இருந்தா கேட்கலாம். ஸோ ஐ திங்க் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு உங்களை மீட் பண்ணதில். இந்த மாதிரி லைவ் வெபினார்ல வந்தது நான் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன். மோர் தென் 150 மேல இருக்கிறீங்க. உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கும். உங்க கேள்விகள் எது இருந்தாலும் நீங்க எங்க வாட்ஸ்அப் நம்பர் நம்ம ஸ்கிரீன்ல போடுவோம், அதுல நீங்க கொடுக்கலாம். இல்ல உங்களுக்கு வேற ஏதாவது கேட்டாலும் நீங்க 1-to-1 என் நம்பரையும் உங்க தருவாங்க டீம் மெம்பர்ஸ். நீங்க கண்டிப்பா எப்போ வேணாலும் கால் பண்ணலாம். நாங்க we are ready to guide you. Thank you very much.